पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धें पुल्लारविन्दायतपत्रनेत्रम् येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। वसुदेवसुतं सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्तां दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतटा जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमकरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथां सम्बोधनाबोधितम्। लोके सज्जनषट्पदैरहरहः पेपेयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसां पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः, देवाय तस्मै नमः।
श्रीकृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण. எல்லாருக்கும் நமஸ்காரம். பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர். 2வது சாப்டர்ல 14வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம் நேற்று. இந்த 14வது ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது. இந்த ஆத்ம ஞானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டா போதுமா அப்படின்னா, புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சகிஷ்ணுத்துவம் சொல்றதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த ஆத்ம அனுபவம்ன்றது பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல உண்டாகணும் அப்படின்னா இந்த திதிக்ஷான்றது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தகுதியா சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் நம்ம சொல்றோம், பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுதுன்னா அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு ஆரம்பிக்குது. சாதன சதுஷ்டயங்களை அடைந்த பிறகு என்ன வேணும்? இந்த பிரம்மத்தை அறிந்து கொள்வதில் இச்சை கொள்ள வேண்டும் அப்படின்னு முதல் சூத்திரம் பிரம்மசூத்திரத்துல. இப்ப நம்மெல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியம் ஏதோ ஜென்மாந்தரங்கள்ல ஈஸ்வர ஆராதனை நிறைய பண்ணியிருப்போம். அந்த ஈஸ்வர ஆராதனையோட பலனா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த வேதாந்த சிரவணம் கிடைச்சிருக்கு. இப்ப கிடைச்சதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு சுவாமி, எனக்கு ஃபேமஸான சுவாமி ஒருத்தர் சொல்லுவார், லைட்டை போட்டுட்டு சுவிட்சை போடுறதுன்னு ஒன்று இருக்கு, சுவிட்சை போட்டுட்டு லைட்டை போடுறதுன்னு ஒன்று இருக்கு. நம்மளாம் பொதுவாக என்ன பண்ணுவோம், காமனா பார்த்தீங்கன்னா பல்பை மாட்டணும், ஹோல்டர்ல பல்பை மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சுவிட்ச் போடணும். இது ப்ராப்பர் மெத்தட். ஆனா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவிட்சை போட்டுட்டு ஹோல்டர்ல பல்பை மாட்டுற மாதிரி. இப்ப வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் தெரியுது, இந்த வேதாந்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா என்ன வேணும்? நிறைய குவாலிட்டிஸ் தேவைப்படுது. அப்ப நம்ம கிட்ட என்னெல்லாம் குவாலிட்டிஸ் கம்மியா இருக்கோ அந்த குவாலிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகும். அந்த குவாலிட்டிக்கு பேர் தான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா சாதன சதுஷ்டயங்கள் அப்படின்னு 4 சொல்லப்பட்டிருக்கு. விவேகம், வைராகியம், அதுக்கப்புறம் சமாதி ஷட்க சம்பத்தி, அதுக்கப்புறம் 4வது முமுட்சுத்துவம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷன் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆல்டர்னேட்டிவ் நமக்கு தெரியாததுனால இந்த உலகத்திலேயே திரும்ப திரும்ப உழண்டுகிட்டு இருக்கோம். ஏற்கனவே இந்த உலகத்துல எல்லாம் எப்படி போயிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி மந்த மாதிரி, ஆட்டு மந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். இப்ப சாஸ்திரம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஓஹோ இதெல்லாம் இருக்கு போல இருக்கு, இதெல்லாம் அடையணும் போல இருக்கு நமக்கு அப்படின்னு நமக்கு ஒரு விஷன் வர ஆரம்பிக்குது. மெதுவா ஒவ்வொரு குவாலிட்டியும் நம்ம என்ன பண்றோம், அடாப்ட் பண்றோம். முதல்ல விவேகம் வர ஆரம்பிக்குது. இந்த விவேகம், அதுக்கப்புறம் வைராக்கியம், அதுக்கப்புறம் சமாதி ஷட்க சம்பத்தின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லப்படுறது. இந்த சமாதி ஷட்க சம்பத்தியில மனசை நிகிரகம் பண்றது சமம், அதுல இருந்து ஆரம்பிக்குது. சமம். தமம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்திரியங்களை நிகிரகம் பண்றது. அதுக்கப்புறம் உபரதின்றதுக்கு அர்த்தம் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சும்மா உட்கார்றது, எல்லா கர்மங்களையும் விட்டுறது. உபரதிக்கு அப்புறம் திதிக்ஷான்னு சொல்லக்கூடியது 4வதா வருது. சமாதி ஷட்க சம்பத்தினா 6 குவாலிட்டிஸ், அதுல 4வதா இந்த திதிக்ஷா வருது. இந்த திதிக்ஷா ஒருத்தருக்கு சம்பவிக்குது அப்படின்னா திதிக்ஷையோட பலன் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதல்ல திதிக்ஷைனா எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மன சமாதானத்துக்காக திதிக்ஷா சொல்லப்பட்டிருக்கு. மனசு எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும், சதா காலமும் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிற மனசை பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறதுக்கு பல விதங்கள் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான விதம் எது அப்படின்னா இந்த திதிக்ஷா. இந்த திதிக்ஷா எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திதிக்ஷான்றதுக்கு அர்த்தமே இருமைகளை பொறுத்தல், டுவாலிட்டி. எதெல்லாம் இருமைகளா இருக்கோ அதை எல்லாத்தையும் துவந்துவங்கள்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல, அதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிறதுக்கு பேர். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் சகிச்சுக்கிறாங்க வேற வழி இல்லாம. ஆனா ஒரு சாதகன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது சகிப்பு எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொல்லுங்க, எல்லா காலத்திலையும் எல்லாத்துக்கும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, எனக்கு மட்டும் புதுசா நடக்கல. அப்போ அதே மாதிரி வெயில் வருது, ஆமா உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் வெயில்ல வாடுறாங்க, நல்லா குளிரா இருக்கு, ஆமா நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் குளிர்ல இருக்காங்க. எதுக்காக பாத்தீங்கன்னா இதை ஏதாவது மாற்ற முடியுமா உங்களுக்கு? இந்த உலகத்துல இருக்க எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அப்ப சேஞ்ச் பண்ண முடியாததை குறிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறது இருக்குல்ல. அப்ப என்ன ஆகும்னா மனசு கொந்தளிச்சு துக்கப்பட்டு தேவையில்லாம ஆகும்.
அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்செப்டன்ஸ் நம்மள்ட்ட வரணும். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கருமத்தினால செய்யப்பட்டது சுகமோ துக்கமோ அது கண்டிப்பா வந்தே ஆகும். என்னதான் நீங்க மாத்தி அமைச்சாலும் கூட கருமத்துல என்ன இருக்கோ அதை அனுபவிக்க வேண்டி இருக்கும். இந்த மனசுல புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கோல்டா இருக்கு. என்னோட சிஷ்யர் ஒருத்தர் வருவார், சாயந்தரம் வருவார், மத்தியானம் வந்துவார். வரும்போதே வந்து என்ன பண்ணுவார், எனக்கு சில்னஸா இருக்குன்னு ஃபேன் போடாம இருப்பேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா ஃபேனை வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணி ஃபுல்லா வைப்பார். என்ன ஹாட்டா இருக்கு அப்படின்னு. எனக்கு பக்கத்திலேயே இருக்கிற எனக்கு கோல்டா இருக்கு, அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாட்டா இருக்கு. அப்ப ஒவ்வொருத்தரோட கருமத்துக்கு ஏத்த மாதிரி சுகம் துக்கம் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் குளிர் பசி தாகம் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க கருமத்துக்கு ஏத்த மாதிரி பிராப்தி ஆகிறது. இதை மாத்தி அமைக்க முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத்த முடியாது. ஒரே ஒரு சூத்திரம் யோக சூத்திரத்தை சொல்லுது, ஹேயம் துக்கம் அநாகதம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. இனி வரக்கூடிய துக்கங்களை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். இந்த ஜென்மத்துல என்ன கிடைச்சிருக்கோ அது பிராரப்தம். இந்த பிராரப்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எய்யப்பட்ட அம்பு மாதிரி வில்லுல இருந்து கிளம்பியாச்சு அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ண முடியாது. இதே மாதிரி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்கு இந்தந்த காலத்துல இந்தந்த சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு கர்மா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டார்ட் ஆனதுக்கு பேர் பலன் கொடுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் பிராரப்தம் அப்படின்னு பேர். அந்த பிராரப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க முடிகிற வரைக்கும் மரணம் சம்பவிக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா தடுத்து நிப்பாட்ட முடியாது. இதுல நம்ம பண்றதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம தத்துவபோதத்துல எல்லாம் சொல்லியிருக்கேன். என்னன்னா பிரபல பிராரப்தம், துர்பல பிராரப்தம், அதுக்கப்புறம் நியூட்ரலா இருக்கக்கூடிய பிராரப்தம். இந்த 3 இருக்கு நம்மகிட்ட. சில பிராரப்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா நியூட்ரலா இருக்கிற பிராரப்தத்தையும், நியூட்ரலா இருக்கிறது அப்படின்னா நம்ம சாய்ஸ் இருக்கு, நம்ம கையில கொடுத்துருக்கு. ஃபேன் போடலாம், ஃபேன் போடாம இருக்கலாம், எனக்கு இருக்கு சாய்ஸ் இருக்கு. ஏசி யூஸ் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், எனக்கு சாய்ஸ் இருக்கு. சாப்பிடலாம், சாப்பிடாம இருக்கலாம். இது மாதிரி எல்லா பாசிபிலிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் நியூட்ரல் கர்மான்னு பேர். பிராரப்தத்திலே நியூட்ரலா இருக்கிறது. இதுக்கு அடுத்தது துர்பல பிராரப்தம்னா என்ன அர்த்தம்னா எஃபெக்டிவா இருக்காது, நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும், பரிகாரம் பண்ண முடியும். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா துர்பல பிராரப்தம்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரபல பிராரப்தம் அப்படின்னா கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும், அதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாததுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரபல பிராரப்தம்னு பேர். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த 3மே வந்து நமக்கு பிராப்தி ஆகுது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரபல பிராரப்தத்தை கை வைக்க முடியாது. ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஃபிளட் எல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு சாய்ஸ் இல்லை, அதை வந்து அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ அதெல்லாம் மாற்ற முடியாத விஷயத்த அப்படியே இருக்கு. மற்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சதா காலமும் அந்த துர்பல பிராரப்தத்தையும் அந்த நியூட்ரலா இருக்கிற பிராரப்தத்தையும் நம்ம என்ன பண்றோம், சேஞ்ச் பண்றதுக்காக காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த காரியம் தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுல டிஸ்டர்ப் ஆகுது. அந்த டிஸ்டர்ப் ஆகுறதுனால அதை நிவர்த்தி பண்றதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பண்றேன். அந்த ஆக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகமா இருக்கு, இதா இருக்கு, ஏதாவது புண்ணியமா இருக்கு, பாப்பமா இருக்கு. இந்த புண்ணிய பாப்பம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா திரும்ப ஒரு ஜென்மத்துக்கு காரணமாயிடுது, ஒரு ஜென்மத்தை கொடுக்குது. அப்போ எல்லா விஷயங்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மனசோட சகிப்புத்தன்மை இல்லாததுனாலதான் கர்மம் சம்பவிக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா ஆடாம பண்ணணும். மனஸ்பந்தனம், மனசோட ஸ்பந்தனம் தான் சித்த ஸ்பந்தனம் இதம் துவைத்த ஜாதம். காரிக்காரர் சொல்ற மாண்டுக்கிய காரிக்கால இந்த மொத்தமா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சித்தம், இந்த மனசோட ஸ்பந்தனம் அசைவு தான். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அசையாம இருந்துச்சு அப்படின்னா ஆடாத தண்ணியில சந்திரன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், ஆடாம தெரியும். அதே மாதிரி நம்ம சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எந்த சமயத்துல ஆடாம அசையாம இருக்கோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் வியாபிச்சிருக்கிற, எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிற பிரம்ம தத்துவத்தோட பிரதிபிம்பம் இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்துல விழும். ஆடாம அசையாம நான் அசைவில்லாதவன், நான் வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்த பிரம்மம்னு அறிய முடியும். சித்தம் ஆடிச்சு அப்படின்னா சித்தத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிற பிரதிபிம்பமும் ஆடும். நான் அப்படின்றது எப்போ ஆடாம அசையாம இருக்கோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா தன்னை பத்தின அறிவு பூரணமா ஒருத்தருக்கு உண்டாகும்.
இந்த சித்தம் ஆடிச்சு அப்படின்னா சித்தத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுற அந்த நானும் கூட ஆடிக்கிட்டே இருக்கும். அப்ப சித்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுன்னு சொல்லக்கூடிய அந்த சித்தம் தான் ரொம்ப மெயின் பார்ட்டா இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ஞானம் அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6வது சாப்டர் நிதித்தியாசனம்னு சொல்ல போறேன். அந்த நிதித்தியாசனத்துல சொல்லும் போது இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வான கிஞ்சிதபி சிந்தையே ஒரு ஸ்லோகம் சொல்றார். இந்த நான்லயே நிப்பாட்டி எந்த ஒன்றையும் சிந்திக்காதே அப்படின்னு அங்க விதி வைக்குது. எப்படி இருக்கும் சுவாமி அது மாதிரி அப்படின்னா, இந்த தீபம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி காற்றில்லாத இடத்துல அசையாம தீபம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிரகாசமா இருக்கோ, அதே மாதிரி இந்த சித்தம் இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அசைவில்லாமல் இருக்கும் போது வெறும் பிரகாச ஸ்வரூபமா அகம் அகம் அகம்னு பிரகாசமா இருக்கும். அப்ப அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா பூரணமான ஞானமா ஆகும். நம்மளை பத்தி ஒரிஜினலா யதார்த்தமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம அடையக்கூடியது வந்து சித்தத்தை 100% வந்து பாத்தீங்கன்னா அசையாம பண்றோம் 6வது சாப்டர்ல. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எதெல்லாம் சம்பவிக்குதோ அந்த எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், சகிக்கிறது. சகிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி எல்லாமே சகிக்கிறாங்களே அப்படின்னா, எல்லாத்துட்டையும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா புலம்பல் இருக்கு. எல்லாத்துட்டையும் புலம்பல் இருக்கு. சகனம் சர்வ துக்கானா அப்பிரதீகார பூர்வகம் ஒரு அழகான ஸ்லோகம் விவேகச்சுடாமணியில் சொல்றார். எல்லாத்தையும் சகிச்சுக்குங்க, ஈஸ்வரன் கொடுத்த பிரசாதம், நான் வாங்கிட்டு வந்த வரம். எது வந்தாலும் ஒவ்வொரு ஆளும் பிறக்கிறதுக்கு முன்னாடி பகவான்கிட்ட இருந்து என்ன பண்ணிருக்கோம், வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகம் நடந்தாலும் வரம் தான், துக்கம் நடந்தாலும் வரம் தான். அது எல்லாம் வரமா வாங்கிட்டு வந்ததுனால அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்த ஜென்மத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனா இந்த ஜென்மத்துல சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம தான் கேட்டு நம்ம கர்மா பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்போ நான் வாங்கிட்டு வந்த வரத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மறுமறிங் இல்லாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இது சம்பவிக்குது, இது கர்மத்தினால சம்பவிச்சது, இது வேற யாரும் கொடுக்கறது இல்லை, நான் பண்ண கர்மா நான் அனுபவிக்கின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு இல்லாம அப்பிரதீகார பூர்வகம் சகனம் சர்வ துக்கானம் எல்லா துக்கங்களையும் சகிச்சுக்கோங்க. கூடவே எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா அப்பிரதீகாரம் அப்படின்னா, பிரதீகாரம்னா எதிர்ப்பு, ரியாக்ஷன். அதே நேரத்துல வந்து அப்பிரதீகார பூர்வகம்னா எந்த எதிர்ப்பும் இல்லாம, எந்த துக்கம் தலைவலி வருது, ஆமா வருது, நான் பண்ணது ஏதோ ஒரு எக்ஸாஸ்ட் ஆகுது கர்மா, வெளியில போகணும் அப்படின்னா கர்மா வந்து பாத்தீங்கன்னா போகத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகும். சுகம் வெளியில வருது, எனக்கு ஒரு நல்ல சுகம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், வெளிப்படுது. ஒரு துக்கம் சம்பவிக்குது அப்படின்னா அது பாப்பம் வெளிப்படுதுன்னு அர்த்தம். அந்த சுக துக்கத்துக்கு காரணமான கர்மம் நான் என்னோட முன்னாடி ஜென்மங்கள்ல நான் பண்ணியிருக்கேன், அது பிரவருத்தி ஆயிட்டு இருக்கு. இப்ப பகவத்கீதை வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து மார்கழி மாசத்துல யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்துலயும் பஜன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ஈஸியானது. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார், உட்கார்ந்து பகவத்கீதை கீழே காலையில அப்படின்னு. என்ன ஒரு பெரிய பாக்கியம், இதுக்கு எத்தனை புண்ணியம் பண்ணோன்னு தெரியல, எத்தனை வாட்டி தெருவா பஜனை பண்ணிக்கிட்டு அலைஞ்சோன்னு தெரியல. பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மார்கழி குளிர்ல காலையில வந்து பஜன்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு பேர் கூட்டமோ ஒவ்வொரு கோயிலையும் சுத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி அநேக ஜென்மங்கள்ல நம்ம பண்ணதோட பலன் என்ன பண்ணிருக்காரு, அனுகிரகம் பண்ணிருக்காரு. அப்போ ஒரு கர்மத்தோட பலன் தான் எந்த விஷயமா இருந்தாலும், கண் எமைக்கிறதா இருந்தா கூட அது கர்மத்தோட பலன். அப்ப என்ன பண்ணணும், துக்கம் பிராப்தி ஆகும் போதும் சுகம் பிராப்தி ஆகும் போதும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துள்ளி குதிக்காம அதே நேரத்துல ரொம்ப தளர்ச்சி அடைஞ்சு போகாம ஒரே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை வச்சுக்கிறது. அப்ப முதல் இது வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக்கணும், ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்ப்பு இல்லாம சகிச்சுக்கணும், எந்த எதிர்ப்பும் பண்ணக்கூடாது, ரியாக்ஷன் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்றது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சொல்றது சிந்தா விலாபரகிதம். சங்கரர் சொல்றார், இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து ஒரு துக்கத்தையோ ஒரு சித்தையோ குறிச்சு வருத்தம் உண்டாயிட்டே இருக்கு, புலம்பல், உள்ளுக்குள்ளார புலம்புறோம். ஒண்ணு வெளியில புலம்புறோம், இல்ல அப்படின்னா உள்ள புலம்புறோம். வெளியில புலம்புனீங்கன்னா பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் அது மாதிரி தனியா பேசிட்டு போறவங்க எல்லாம் பார்க்கலாம். எனக்கு என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார், அவரால் வந்து எங்கள்கிட்ட வந்து ஃபைட்டிங் பண்ண முடியாது. எங்கள்கிட்ட சொன்னா வந்து பாத்தீங்கன்னா இதாயிரும், தனியா நின்றுட்டு பேசிட்டு இருப்பாரு அவர் பாட்டுக்கு. ஏன் அப்படின்னா உள்ள இருக்கிற புலம்பல் என்ன ஆயிடுதுன்னா சில சமயம் வெளியில வந்துருது நமக்கு. அந்த மர்மரிங் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கு. வெளியில நம்ம பைத்தியம் சொல்றோம்,
ஆக்சுவலா வந்து பைத்தியம் நம்ம தான் பைத்தியம், உள்ளுக்குள்ளார சதா புலம்பிக்கிட்டே இருக்கோம். சிந்தா விலாப ரகிதம், சிந்தான்றதுக்கு அர்த்தம் உள்ள வருத்தப்படாம அதை விட்டுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சா திதிக்ஷா நிகத்தியதே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா திதிக்ஷை என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சீதா பிராட்டியோட இதை நம்ம டிராவல் பண்ணி பார்க்கணும். ராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ராமரும் சீத்தையும் வந்து டிராவல் பண்ணாங்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் அங்கங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மோசமான இடங்கள். ஐயோ, அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ராமர் சொல்ற உபதேசம், இங்க கிருஷ்ணர் சொல்ற உபதேசம் ரெண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா சாதகனா இருக்கணும் அப்படின்னா பொறுத்து கொள்வாயாக, எல்லாத்தையும் பொறுத்துக்குங்க, புலம்பாம பொறுத்துக்குங்க, எதிர்ப்பு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக்குங்க, திதிக்ஷைய பண்ணுங்க. சரி சுவாமி, இதனால என்ன நடக்கும், இதை பண்றதுனால என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா 13வது அத்தியாயத்துல வந்து ஒரு முக்கியமான குவாலிட்டி ஒன்று சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா நித்தியம் ச சமச்சித்தத்துவம் இஷ்டானிஷ்ட உபபத்திஷு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு பிடிச்சது இஷ்டம், பிடிக்காதது வந்து பாத்தீங்கன்னா அனிஷ்டம். பிடிச்சதும் கர்மத்தினால சம்பவிக்கும், பிடிக்காததும் நமக்கு வந்து கர்மத்தினால சம்பவிக்கும். இந்த ரெண்டும் சம்பவிக்கும் போது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே இது ஈஸ்வரன் கொடுக்கிறார், இது வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம், நான் பண்ண கர்மத்தோட பலன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் நித்தியமா என்னவா இருக்கணும் அப்படின்னா சமச்சித்தத்துவம். சித்தத்தை மனசை வந்து பாத்தீங்கன்னா சமநிலையில வச்சிருக்கிறது தான் ஞான யோகத்துல பிரவருத்தி பண்றதுக்கான தகுதியா சொல்லப்பட்டிருக்கு 13வது சாப்டர்ல. அப்ப மனசுல வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், நான் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு மோட்சத்தை அடையணும் அப்படின்னா சித்தத்துல புலம்பல் இல்லாம என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்றது, பிரசாத புத்தி அப்படின்னு அதுக்கு பேர் ஆயிடுச்சா. இதுக்காக சரி, இதனால என்ன சுவாமி நடக்க போகுது, நீங்க ஏன் இவ்வளவு சொல்றீங்க அப்படின்னா அடுத்த ஸ்லோகம் 15வது ஸ்லோகம் ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு பாட்டம் வந்து இந்த பாட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் வந்து 1 லைன் ஒரு பாஷ்யம் பண்றார் அவதாரிக்கா. என்னன்னு பாருங்க, ஷீதோஷனாதீன் சகதஹ கிம் சியாத் இதி ஸ்ருணு. ஆச்சாரியர் சொல்றார் சீத்த உஷ்ணம் ரெண்டு மட்டும் சொல்லியிருக்கோம், ஆனா கூடவே என்னெல்லாம் எடுக்கணும், சீத்தம் உஷ்ணம், குளிர் வெப்பம், கூட பசி தாகம், அதுக்கப்புறம் மானம் அபமானம், இது எல்லாத்தையும் சுகம் துக்கம், இது எல்லாம் இருமைகள் வந்து வந்து போறதா இருக்கு. இவைகளை எல்லாத்தையும் ஆதீன்னு போட்டார். சீத உஷ்ண ஆதீனு, ஆதீனா முதலியவைகள், வெப்பம் குளிர் முதலியவைகளை சகதக எவன் சகித்துக் கொள்கிறானோ, சகனம் பண்ணிக்கிறானோ அவனுக்கு கிம் சியாத் அவனுக்கு என்ன உண்டாகும், இதி ஆக இதி ஸ்ருணு. அப்படி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா கேளுப்பா அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு ஆச்சாரியா சொல்ல ஆரம்பிக்கிறார். 15வது ஸ்லோகம். யம் ஹி நவ்யதயந்த்யேதே யம் ஹி நவ்யதயந்த்யேதே புருஷம் புருஷர்ஷப புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் சமதுக்க சுகம் தீரம் சோமிருதத்வாய கல்பதே சோமிருதத்வாய கல்பதே யம் ஹி நவ்யதயந்த்யேதே புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் சோமிருதத்வாய கல்பதே. ஆயிடுச்சு. யம் ஹி ஹி எடுத்துக்கணும் முதல்ல. யம் ஹி ஹீனா ஏனெனில், யஸ்மாத் ஏனெனில், இதை பொறுத்துக்கிறதுனால என்ன ஆக போகுது, ஏனெனில் எம் புருஷம், எம் புருஷனா எந்த புருஷனை, இந்த புருஷனைன்னு சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு எம் புருஷம் ஏதே வியதயந்தி. ஏதே அப்படின்னா மேலே சொல்லப்பட்ட வெப்பம் குளிர் சீத உஷ்ணம் பசிதாகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மான அபமானம் சுக துக்கம், இதனால வரக்கூடிய சுக துக்கம், இவைகளை ஏத்தே அப்படின்னா இவைகளை, இவைகள் ந வியதயந்தி எந்த புருஷனை எந்த மனிதனை, இவைகள் இந்த இருமைகள் சொல்லக்கூடிய டுவாலிட்டிஸ் ந வியதயந்தி அப்படின்னா அசைப்பதில்லையோ, தடுமாற்றத்தை உண்டு செய்வதில்லையோ,
துயரப்படுத்துவதில்லையோ, துக்கப்படுத்துறது இல்லையோ, அப்படிப்பட்ட தீரம், தீர புருஷன், சோ தீரம். அந்த தீரன் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவன்? சம துக்க சுகம், சுகத்தையும் துக்கத்தையும் அவன் எப்படி பார்க்கிறான் அப்படின்னா சமமாக பார்க்கின்ற அந்த தீரனை, அந்த தீரன் இருக்கான் பாருங்க, தீரன் சொல்றார். 2 வார்த்தை சொல்லியிருக்கேன் தீரனுக்கு அர்த்தம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா புத்தியை எவன் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சு விவேகம் பண்றானோ அவனுக்கு பேர் வந்து தீரன், விவேக புத்தி உடையவன், புத்திசாலி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தீரன்றதுக்கு அர்த்தம் தைரியவான், தைரியமா ஃபேஸ் பண்றது. நாங்க என்ன பண்ணுவோம், காலையில ஜலத்தை வந்து பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்குமா, என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷிகேஷ்ல எல்லாம் இருக்கும்போது, இங்கெல்லாம் குளூர்ல ஒண்ணுமே இல்லைங்க. ரிஷிகேஷ்ல எல்லாம் நாங்களாம் ஓப்பன் பாத்ரூம்ல தான் நிறைய படிக்கும் போதெல்லாம் இருந்திருக்கேன். என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணி எடுத்து மேல ஊத்தணும். காலையில 3 டிகிரி 4 டிகிரி அது மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்து, பச்சை தண்ணி எடுத்து மேல ஊத்தணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கௌப்பீனத்தோட ஓடி போய் தட தடன்னு யோசிக்கவே மாட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா தட தட தடன்னு எடுத்து ஊத்துறது மேல. ஒரு 2 பக்கெட் ஊத்துனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா பழகி போயிடும், ஒண்ணுமே இருக்காது. நம்ம அந்த 2 பக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் பக்கெட் எடுத்து தண்ணியில ஜலத்தை ஊத்துறது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பெயின்ஃபுல். நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐயோ குளிக்கிறதா அப்படின்னு ஒதுங்கி ஒதுங்கி நின்று. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் ஆகாதுங்க. ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஊத்துனா ஒன்னும் ஆகாது அப்படின்னு வேகமா போய் ஊத்துனீங்கன்னா ரொம்ப சகஜமா அதுக்கப்புறம் குளிக்க ஆரம்பிச்சாரு. எல்லா விஷயங்களும் சுகமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், பசி 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 நம்ம இது பண்ணிட்டே இருக்கோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா விரதம் இருந்து 2வது நாள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா பசி போயிடும். பசின்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஒரு 3 நாள் விரதம் 4 நாள் விரதம்லாம் இருந்து பாருங்க. இந்த முதல் நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் செட்டப் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடியோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்து 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 ஒரு மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், இப்படிதான் அப்படின்னு கண்டிஷன் வச்சிருக்கோம். இந்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அந்த சமயத்துல துக்கம் கிடைக்கும். அது என்ன ஆகுனா போக 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 என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கண்டிஷனை உடைச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா, அந்த பசி தாகம்ன்றது வந்து பிரச்சனை பண்ணவே படாது உங்களுக்கு. குளிர் வெப்பமா இருக்கட்டும், பசி தாகமா இருக்கட்டும், மான அப்பமானமா இருக்கட்டும், இது எல்லாம் ஃபேஸ் பண்றது தைரியத்தோட வந்து பாத்தீங்கன்னா எவன் ஃபேஸ் பண்ணி இது 2ம் வந்து பாத்தீங்கன்னா சுகமும் துக்கமும் எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்னு சித்த சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறானோ அப்படிப்பட்ட அந்த தீர புருஷன் என்ன ஆகிறான், சோ அமிர்தத்வாய கல்பதே. அவன் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்தை அடைவதற்கு, சாகாத நிலையை அடைவதற்கு, கல்பத்தே அப்படின்றதுக்கு அர்த்தம் சாமர்த்தியம் உடையவனாகின்றான். கல்ற்று சாமர்த்தியன்னு ஒரு தாத்து, அதுல இருந்து கல்பத்தே அப்படின்றதுக்கு அர்த்தம் சாமர்த்தியம் உடையவனாகின்றான். எந்த புருஷன் இவைகள் சுகதுக்கங்களை சமமாக வந்து பாத்தீங்கன்னா பாவிக்கின்றானோ அப்படிப்பட்ட அந்த தீர புருஷன் தான் சாகாதவனாகுவதற்கு தகுதியை உடையவனாகிறான். சாமர்த்தியம் அவனுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்ற. இதுல ஒரு விசேஷனம் பாருங்க. என்னங்க, இவரை அர்ஜுனனை கூப்பிடும் போது என்ன கூப்பிடுற, ஹே புருஷர்ஷப அப்படின்ற. புருஷானாம் ரிஷபஹா, மனிதர்கள் மத்தியில் காளை போன்றவனே, காளை மாடு மாதிரி ரிஷபம் மாதிரி இருக்கிறவனே அப்படின்னு. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோகத்துல நான் நிறைய பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய தீரர்களா இருப்பாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது லாப நஷ்டம் வந்தா தோண்டு போயிடுவாங்க, மானம் அப்பமானம் வந்தா தோண்டு போயிடுவாங்க, சந்தோஷம் வந்தா துள்ளி குதிப்பாங்க, துக்கம் வந்துச்சு அப்படின்னா தோண்டு போய் அப்படியே வாடி போயிடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எதிரிகளை எல்லாத்தையும் ஜெயிக்கலாம், ரிஷபமா இருக்கலாம், நீ வந்து அர்ஜுனா பெரிய வில்லாளியா நீ இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல வில்லாலியா இருக்கணும், பெரிய தீரனா நீ இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்க சொல்றாரு, ஏ புருஷர்ஷப உன்னோட வீரத்தை இங்க காட்டு பார்க்கலாம். இங்க நம்ம எல்லாரும் பாக்குறோம்ல, எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமனா சொல்ற, நீங்க எவ்வளவு பெரிய தீரனா இருந்திருக்கலாம் லௌகிக விஷயத்துல, இந்த விஷயத்துல தீரனாக பெரிய பராக்கிரமசாலியா இருங்கள் அப்படின்றதுக்காக புருஷர்ஷப அப்படின்னு சம்போதனம் சொல்லப்படுது. அப்ப நம்ம மோட்சத்தை அடையணும், சாகாதவன ஆகணும், அடுத்த பிறவி எனக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்ப சாமர்த்தியம் கிடைக்கும், இந்த துவந்துவங்களை இருமைகளை வந்து பாத்தீங்கன்னா சகிச்சு சமபுத்தியோட இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு சாமர்த்தியம் உண்டாகும், சாகாதவனா ஆகிறது. பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரிய சொல்ற, எம் ஹி
புருஷம். எந்த புருஷனை, எப்படிப்பட்ட புருஷன்? சமதுக்க சுகம். துக்கம் சமே சுக துக்கே சுகே எஸ்ய. எவனுடைய சித்தமானது சுகத்திலும் துக்கத்திலும் சமமாயிருக்கோ அவனுக்கு பேர் பாத்தீங்கன்னா சம துக்க சுகஹான்னு பேரு. அத தித்தியா விபக்தியில போட்டீங்க அப்படின்னா சம துக்க சுகம் அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட அந்த புருஷனை சமதுக்க சுகம், சுக துக்க பிராப்தம், சுகமும் துக்கமும் நமக்கு சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும், தவிர்க்கவே முடியாது. நமக்கு சாகர வரைக்கும் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி பிராப்தி ஆகும் போது சுகமும் துக்கமும், எதனால சுக துக்கம் பிராப்தி ஆகும்? இந்த டுவாலிட்டினால, துவந்துவங்கள்னால பிராப்தி ஆகும். அப்படி பிராப்தி ஆகும் போது ஹர்ஷ விஷாத ரகிதம், சந்தோஷம் கிடைக்கும் போது துள்ளி குதிக்கிறது, அதுக்கு பேரு ஹர்ஷம்னு பேரு. ஹர்ஷம்னா கூஸ்பம்ஸ், மயிர் கூச்செறிதல் நம்ம சொல்றோமா, புலங்காகிதம் அடைகிறது நம்ம சொல்றோம், அதுதான் பாத்தீங்கன்னா ஹர்ஷம்னு பேரு. அதுக்கப்புறம் விஷாதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா துவண்டு போறது, மனக்கலக்கத்தா, மனசு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இல்லாம சஞ்சலிச்சு துக்கப்படுறது, அதுக்கு பேர் விஷாதம்னு பேர். இந்த இரண்டும் ரகிதம் இல்லாத அந்த மனிதனை யாரு? தீர புருஷன். அப்படிப்பட்டவன் தான் தீரன். நமக்கு தெரியும் நம்ம தீரனா இல்லையா? கட்டோபனிஷத்துல இருக்கிற யூஸ் பண்ற அதே சப்தங்களை இங்க கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார்? தீரன் தீரன் தீரன்னு ஃபுல்லா பகவத்கீதா ஃபுல்லா சொல்ல போற. தீரன்னா புத்திசாலியா இருக்கணும். ஆமா, அப்படிதான் வரும், புத்திசாலித்தனம் தான். போன வருஷமும் வந்துச்சு, போன வாரமும் வந்துச்சு, நேத்தும் தலைவலி, இன்னைக்கும் தலைவலி. ஆமா, அதான் போயிட்டே இருக்கு, வயிற்று வலி போயிட்டே இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் போயிட்டே இருக்கும், எல்லாத்துக்கும் நடக்கும். இது புதுசா இல்ல, உலகம் தோன்றதுல இருந்து ஆரம்பத்துல இருந்து இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. இது புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? ஃபேஸ் பண்றோம். ஆமா, ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற சாய்ஸ் இல்ல. இது ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, என்னன்னு பாத்துருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல டேரிங்கோட ஃபேஸ் பண்றது. இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா எவன் இருக்கானோ அவனுக்கு பேரு தீரன்னு பேரு. ஆச்சரிய சொல்ற தீமந்தம், புத்திசாலி. புத்திசாலி கூட நம்ம தைரியத்தையும் சேர்த்துக்கணும். அப்படிப்பட்ட அந்த புத்திசாலியை என்ன பண்றான் அவன்? நவ்யதயந்தி. இந்த சுக துக்கங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இருமைகள் எல்லாம் நேச்சாலயந்தி, அசைப்பதில்லை. விதயந்தின்றதுக்கு அர்த்தம் அவனை அசைப்பதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? அது பாட்டுக்கு இருக்கான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த திதிக்ஷா. திதிக்ஷா உண்டாச்சுன்னா உள்ளுக்குள்ளார சுகம் தெரிய ஆரம்பிச்சிடும். மனசு ஆடாம, எப்பெல்லாம் மனசு பாத்தீங்கன்னா ஆடாம இருக்கோ உள்ளுக்குள்ளார சுகம் தெரியும். சுகம் தெரிய ஆரம்பிச்சோன சாஸ்திரத்துல சொல்ற அந்த ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம் உண்மைதான். யோகிகளும் ரிஷிமார்களும் சொல்ற, குருநாதர்களும் சொல்ற விஷயம் சத்தியம் அப்படின்னு ஒரு ஸ்ரத்தா வர ஆரம்பிச்சு. மனசு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க எதையோ சொல்றாங்க, ஆத்மான்றாங்க, பரமாத்மான்றாங்க, நான் சுகஸ்வரூபன்றாங்க, என்ன ஆனந்த சுரூபம்னு சொல்றாங்க. நான் படுற அவஸ்தை தெரியாதா? இந்த சித்தம் அசைஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா வேதாந்தம் பாத்தீங்கன்னா என்ன சொன்னாலும் பாத்தீங்கன்னா ஏதோ சொல்லி வச்சிருக்கான் பொழப்பத்தவெல்லாம். யாரோ பொழப்புக்காக பாத்தீங்கன்னா வேலைட்டு தனமா பாத்தீங்கன்னா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இதையும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம படுற அவஸ்தை நமக்கு தானே தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவான். எப்ப நீங்க சித்தத்தை பாத்தீங்கன்னா பொறுத்துக்கிட்டு சமத்துல இருந்துகிட்டு ஆடாம பண்றீங்களோ அப்போ உள்ளுக்குள்ளார் சுகம் தெரியும். தெரிய ஆரம்பிச்சோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் பெரியவங்க சொல்றது எல்லாம் சத்தியம் அப்படின்னு ஸ்ரத்த வரும். இந்த எதுல பாத்தீங்கன்னா ஸ்ரத்த அதிகமா வருதோ, நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்றதுல என்ன ஆகும்? சமாதானமானது உண்டாகும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு திதிக்ஷா, திதிக்ஷையில இருந்து ஸ்ரத்தை, ஸ்ரத்தையினால பாத்தீங்கன்னா சமாதானம் அப்படின்றது உண்டாது. அப்ப முக்கியமானது. அதனால பாத்தீங்கன்னா எவனை பாத்தீங்கன்னா இந்த இருமைகள் அசைப்பதில்லையோ நித்திய ஆத்ம தரிசனம். அது ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் சதா பாத்தீங்கன்னா தன்னையே பார்த்து கொண்டிருக்கிறான், ஆத்மாவை சதா பார்க்கிறான். இது எல்லாம் இல்யூஷன், இது எல்லாம் திருஷ்யம், வந்து போகுது, ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஆப்ஜெக்ட் பண்றது. அப்ப முதல் உபதேசம் பாருன்னு நம்ம சொன்ன பாருங்க. அப்ப எந்த விஷயத்தோடையும் சேராம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கிறது. பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதோட உங்களுக்கு இருக்கிற சம்பந்தம் என்ன ஆயிடும்? போயிடும். நான் பார்ப்பவன், எனக்கு பேர் ஆத்ம தத்துவம்னு பேர், நான் தான் சச்சிதானந்த பிரம்மமா இருக்கேன். எனக்கு அந்நியமா எனக்கு அனுபவிக்கப்படுறது எல்லாமே திருஷ்யங்கள்.
அப்படின்னு எல்லாத்தையும் சுகம் வந்தாலும் பார்க்கறது, துக்கம் வந்தாலும் பார்க்கறது, சில்னஸ் தலையில தண்ணி ஊத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்க, அப்படியே ஃபேஸ் பண்ணுங்க. ரொம்ப ஹாட்டா இருக்கா அதையும் ஃபேஸ் பண்ணுங்க. எதா இருந்தாலும் மானம் அபமானம் எல்லாம் வரும், ஆமா வரும். அப்படியே கசப்பை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும், கசப்பை வந்து அப்படிதான் இருக்கும் அப்படின்னு, கசப்பா தான் இருக்கு, ஆமா முழுங்குங்க அப்படியே. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடைய வேண்டியது இதெல்லாத்தையும் தாண்டி போகணும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நித்திய ஆத்ம தரிசனாத், சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவையே நான் லட்சியமா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏத்தே சொல்லப்பட்டவைகள் இந்த இவைகள் எதோக்தாக சீதோஷனாதயாக, இந்த சொல்லப்பட்ட வெப்பம் குளிர் முதலிய சீதம் உஷ்ணம் மானம் அப்பமானம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றது இல்ல, அது மாதிரி ஆத்மாவை லட்சியமா வச்சுக்கிட்டு பார்க்கிறவனுடைய இந்த சித்தத்தை இவைகள் அசைப்பதில்லை. அப்ப சதா வந்து பாத்தீங்கன்னா நான் பார்ப்பவன் அப்படின்றத நிக்கணும் இருந்துகிட்டு, இது எல்லாம் ஆப்ஜெக்ட் தான், இதெல்லாம் சொப்பன மாதிரி அப்படின்னு உதாசீனப்படுத்துறது, இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறது. அதுக்கப்புறம் அப்படி பண்றதுனால என்ன சுவாமி கிடைக்கும், ஆச்சரிய சொல்ற ச நித்திய ஆத்ம தர்ஷன நிஷ்டோ. இங்க ஆச்சரியர் ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு பாருங்க, 2 விஷயம் நான் உபக்கிரம பாஷ்யத்திலே சொல்லியிருக்கேன். ஆத்ம ஞானம், ஆத்ம ஞான நிஷ்டை. ஞானம்ன்றது பகவத்கீதை படிச்சு முடிக்கும் போது உங்களுக்கு ஞானம் வந்துடும், நானை பத்தி தெரிஞ்சிரும், நானுக்கு அந்நியமா இருக்கிற அனாத்ம விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிரும். ஆனா நான்ல நிக்க முடியுமா அப்படின்னா நிக்க முடியாது. இந்த நான்ல நிக்கிறதுக்கு பேர் தான் ஆத்ம ஞான நிஷ்டை அப்படின்னு பேர், அனுபவம், ஆத்மா அனுபவம் அப்படின்னு பேர். ஆச்சரிய பின்னாடி சொல்ல போறாரு 18th சாப்டர்ல. ஆத்ம ஞான நிஷ்டைனாலும் ஆத்மா அனுபவம்னாலும் ஒரே அர்த்தம் தான். அப்போ நமக்கு ஆத்ம ஞான நிஷ்டை உண்டாகணும் அப்படின்னா முதல்ல என்ன வேணும், இப்ப நீங்க எல்லாத்தையும் பாக்குறீங்க, சாமி இன்னும் நான் பார்க்கிறவன்ல நிக்க முடியலையே, இப்பதானே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப போக 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 வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாத்தையும் கிரகணம் பண்ணிக்கிட்டு நான் பார்ப்பவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நிஷ்டைக்கு போறோம் பாருங்க. நிதித்தியாசனம் சொல்லக்கூடியதுல போய் உட்கார போறோம். அப்படி நிதித்தியாசனத்துல வந்து ஆத்மானுபூதிக்காக நம்ம உட்காரும் போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நான் பார்ப்பவன், எனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் பார்க்கப்படும் வஸ்து அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யமா எல்லாத்தையும் பார்க்கறது, நான் திரஷ்டாவா நிக்கிறது. அப்படி நிக்கிறதுனால என்ன ஆகும், ச அந்த மனிதன் ஆத்ம நித்திய ஆத்ம தரிசன நிஷ்டக, நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தரிசனத்திலேயே பிடிப்பா இருக்கிறவன். ரமண பகவான் சொல்லுவார், தன்னை பிடிச்சுக்கிட்டு தனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் விடுறது, அதான் தியாகம். அப்ப தான் 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 தானு சதா காலமும் நான்லயே நிக்கிறது, அதை நிக்கிறதுக்கே பிராக்டிஸ் பண்றது, அதுக்கு பேர் நிஷ்டை கூடுதல் அப்படின்னு பேர். அந்த நிஷ்டன் வந்து பாத்தீங்கன்னா துவந்துவ சகிஷ்ணுகு. ரமண பகவான் எடுத்துங்க, துவந்துவ சகிஷ்ணுகுனா என்ன அர்த்தம், ரமண பகவானோட எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மலைக்கு மேல ஸ்கந்தாசிரமத்துல இருக்கும்போது பிக்ஷைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே முறை தான் பிக்ஷைக்கு கீழே வருவார், ஒரு நாளைக்கு ஒரு முறை. இந்த வரும்போது என்ன பண்ணுவாராம், தெருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கம் வீடுகள் இருக்கும், நடுவுல தெருக்கு நடுவுல தான் போவாராம். எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா போய் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுலாம் இல்லை. அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாசல்ல நின்றுட்டு இப்படி கை தட்டுவார். இப்படி கை தட்டின மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்திருக்காரு அப்படின்னு கொண்டு வந்து பிக்ஷை கொடுத்தா உண்டு, இல்ல அப்படின்னா இல்ல. 5 வீடு கேட்பாரு. 5 வீடு கேட்டதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவரோட தேகத்தை பார்த்து அவர் சொல்லுவாராம், உனக்கு இன்னைக்கு சாப்பாடுலாம் இல்லை போ அப்படின்ட்டு தன்னோட தேகத்தை பார்த்து தானே சொல்லிட்டு மேலே ஏறி மலைக்கு மேலே போயிடுவார். அப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப வர்றது. அப்ப பசியையும் தாகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்துருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சும்மா இந்த தேகத்துக்கு தானே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சா உண்டு, கிடைக்கலன்னா விதி அப்படின்னு அப்படியே விட்டுட்டு போயிருக்காரு. இதான் நிஷ்டை அடைகிறதுக்கான மார்க்கம். அப்ப சதா காலமும் நான் பார்ப்பவன், இந்த தேகம் நான் இல்லை, இந்த தேகத்துக்கு சம்பவிக்கிறது எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னவோ பண்ணியிருக்காங்க, கல் எடுத்து அடிச்சிருக்காங்க, மலத்தை எடுத்து மேல ஊத்திருக்காங்க, பசங்கள்லாம் சுத்தி இருக்கலாம், அந்த பின்பக்கம் இருக்கிற பசங்கள்லாம் அந்த ஸ்லம் ஏரியா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தப்பான பசங்க, அவங்க எல்லாம் இவர் உட்கார்ந்து இருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, பலாக்கூத்துன்னு ஒரு இது இருக்கு ரமணாசிரமம் பின்பக்கம் வந்து அகஸ்தியர் தீர்த்தம்னு ஒன்று இருக்கு, அங்கதான் சுவாமி வந்து உட்காருவாராம். உட்காரும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து மலத்தையும் மூத்திரத்தையும் வந்து சுவாமி உட்கார்ந்து இருக்கும் போது மேல எடுத்து அபிஷேகம் பண்ணிருக்காங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் சகிச்சுக்கிட்டு அப்படியே இருந்திருக்காரு. அப்ப என்ன ஆகும்
அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு நான்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரத்தன்மையானது உண்டா. அப்போ அதை அடையணும் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பகவத்கீதை கேட்டு நல்லா சிரவணம் பண்ணி ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு அந்த ஆத்ம ஞானத்து மூலமா நிஷ்டைய பிராப்தி பண்றதுக்கு ரமணர் மாதிரி நம்ம நிஷ்டைக்காக உட்கார போறோம். ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு போய் பார்த்துக்கலாம் சாமின்னா முடியாது. அப்ப என்ன பண்ணணும், இங்கேயே இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கணும். பூர்வாசிரமத்துல என்னோட அப்பாவை பார்த்திருக்கேன். உப்பு இல்லை அப்படின்னா போதும், ஏதாவது ஒன்றுத்துல உப்பு இல்லை ஒரே வீடே ரணக்கலம் ஆயிடும். இந்த ஸ்திரீகளோட ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. ஐயோ, அது இப்ப இருக்கிற ஸ்திரீகள்லாம் பரவாயில்ல, ஜுமோட்டோ அதுதான் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா முன்னாடி பழைய ஸ்திரீகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவம், ஐயோ உப்பு போட்டு சமையல் பண்ணி இந்த புருஷர்கள் இருக்காங்க பாருங்க. ஐயோ, நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அப்பாவை பார்த்து நான் ஒரு காரியத்தை கத்துக்கிட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த சாப்பாடு இருந்தாலும் குறை சொல்லக்கூடாதுன்னு என்னோட அப்பாட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டா, தட்டு பறக்கும். சாப்பாடு வச்சோம் அப்படின்னா ஏதாவது ஆபீஸ்லயே எதுலயோ ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கும், வீட்டுக்கு வருவார், அதே ப்ராப்ளத்தோட வீட்டுக்கு வருவாங்க, மனசுக்குள்ளார அதே ஓடிட்டு இருக்கோம். வெளியில இருக்கிற கோபத்தை எல்லாத்தையும் காட்டுறதுக்கு வந்து யாரு இருக்கா அப்படின்னா ஒய்ஃப், சில்ட்ரன்ஸ் தான். இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா உப்பு இல்லையா, உப்பு போட தெரியாதான்னு தூக்கி அடிக்கிறது, இது சரியில்லையா அது சரியில்லை அப்படின்னு. இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல எல்லாம் நமக்கு வெளிப்படுமோ அந்த இடத்துல எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்போம். பலகீனமான இடத்துல எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்போம். இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்க முடியாத தன்மை. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உப்பு இல்லை, ஆமா உப்பு இல்லை, சாப்பிடுவோம், என்ன இப்போ குளிரா இருக்கட்டும், கொஞ்சம் அனுபவிப்போம். எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுங்களேன். என்ன இப்போ குறைஞ்சு போச்சு, ஏதாவது ஆயிர போதா, ஒரு வாட்டி இது மாதிரி ஆச்சுன்னா ஏதாவது ஆயிர போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் ஆக போறது. ஆனா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசு வந்து பாத்தீங்கன்னா சமாதானமா இருக்கு. அக்செப்ட் பண்ணல அப்படின்னா துள்ளி குதிச்சு ரணகலப்படுத்தி வீட்டையே ரெண்டாக்கி எல்லாத்தையும் சூழ்நிலையெல்லாம் ரெண்டாக்கிடுவோம். அதே நேரத்துல அக்செப்ட் பண்ற தன்மையினால என்னுடைய மனசும் சமாதானமா இருக்கும், சுத்தி இருக்கிற சூழ்நிலையும் வந்து பாத்தீங்கன்னா சமாதானமா நல்ல முறையில இருக்கும். அந்த போயிட்டு இருக்க அந்த சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்பா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கோ நம்ம அடைய வேண்டிய விஷயத்த இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், சின்ன சின்ன விஷயங்களா சகிச்சுக்கிட்டு போக வேண்டியது. ஆச்சாரியர் சொல்றாரு, அந்த துவந்தத்தை வந்து சகிச்சுக்கிறவனுக்கு என்ன ஆகுதுன்னா அமிர்தத்துவாய. அமிர்தத்துவாயன்னு அர்த்தம், அமிர்த பவாய, அமிர்த சொரூபமாவதற்கு. அமிர்தம்னா மிருத்தம்னா இறந்து போதல், மரணம். அமிர்தம் அப்படின்னா இறந்து போகாமல் சாகாமல் இருக்கக்கூடிய தன்மை, அதுக்கு பேரு அமிர்த பாவம்னு பேரு. அந்த சாகாத தன்மையை வந்து பாத்தீங்கன்னா, எது சாகாத தன்மைக்கு இன்னொரு பேரு, மோக்ஷாய, மோக்ஷத்தை அடைவதற்கு. கல்பதே, கல்பத்தை என்ன அர்த்தம், ஆச்சரிய சொல்றாரு, சமர்த்தோ பவதி, சாமர்த்தியம் உடையவனாக ஆகின்றான். அப்ப ரொம்ப கிளியரா சொல்றாரு, எவன் இந்த துவந்துவங்களை சகித்துக் கொள்கிறானோ அவன் சாகாதவனாக ஆவதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு சாமர்த்தியம் உடையவனாக ஆகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லி முடிக்கிறார். இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்பத்தே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா. இந்த கல்பத்தேன்றது வந்து பாத்தீங்கன்னா 14வது அத்தியாயம், 14வது அத்தியாயத்துல 26வது ஸ்லோகம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. கல்பத்தே 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் ஒவ்வொன்றையா சொல்றேன். கல்பத்தேனா மோட்சமடைய சாமர்த்தியம் உடையவனாகின்றான் அப்படின்னு. 14:26 ஒரு ஸ்லோகம் இருக்கு. மாம்சயோ அவ்யபிசாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதேத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. நான் இந்த ஸ்லோகத்தை ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஸ்லோகம் நம்ம படிக்கிறதுக்கு கனெக்ஷனுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன். இந்த வெப்பம், குளிர், இந்த உலகம், இந்த தேகம், இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை 2 கூறா பிரிச்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து ஆத்ம தத்துவம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மாயா தத்துவம், வேற எதுவும் இல்லை. இந்த தேகத்திலிருந்து இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா மாயை, 3 குணங்களுடைய மாயையினால் உண்டானது, மாயாமயம். அப்ப இந்த மாயையை கடந்து போறதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா வழின்னு சொல்லியிருக்கு, மார்க்கம். அப்ப முக்திக்கு மார்க்கம் அப்படின்னா அப்ப என்ன பண்றது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் சொல்றார், இந்த மாயையை கடக்கிறது ரொம்ப கஷ்டம்பா.
மம மாயா துரத்தியான்ற, என்னுடைய மாயையை கடந்து போறது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு பெரிய பெரிய ஆட்களும் வந்து பார்த்தீங்கன்னா கவுந்து போயிட்டாங்க. அப்ப என்ன பண்றது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயையை கடந்து போகணும். வெப்பம் குளிர் வரும், அசைச்சு பார்க்கும், மானம் அப்பமானம் வந்து பார்த்தீங்கன்னா வரும், உள்ளுக்குள்ள ஈகோ ரைஸ் ஆகும். என்னையே இப்படி சொல்லிட்டாங்களா அப்படி நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு ரியாக்ஷன் பண்ணிட்டு எதையா பண்ணிட்டு இருப்போம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார மானம் அப்பமானம் எல்லாமே நம்மள இந்த மாயா வந்து என்ன பண்ணும், நம்மளை வந்து நம்மளுடைய நான்ல நிக்க விடாம நானுக்கு அந்நியமா வெளியில இருக்கிற விஷயத்திலேயே டிராவல் பண்றதுக்கு நம்மள முயற்சி பண்ணும். அப்ப என்ன பண்றது அப்படின்னா கீதாச்சாரியா சொல்றார், மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்திதே சொல்றார். என்னையே எவர்கள் சரணாகதி பண்றாங்களோ அவர்களை நான் இந்த மாயையை கடத்து விற்கின்றேன் அப்படின்ற சாமர்த்தியத்தை கொடுக்கிறார். அப்ப யார் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனை சரணாகதி பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த 14வது அத்தியாயம் 26வது ஸ்லோகத்திலையும் கிருஷ்ண பரமாத்மா அதையே தான் சொல்றார். எவர்கள் மாம்சயோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே, எவர்கள் என்னிடத்தில் என்னை மாறாத பக்தியோடு சேவிக்கின்றார்களோ. மாறாத பக்தின்னு என்ன அர்த்தம், எதை கொடுத்தாலும் ஒரு SMS, தேங்க்ஸ் பாஸ் தேங்க்ஸ் பாஸ் நம்ம சொல்றோம்ல. இப்பெல்லாம் நிறைய பேர் இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு போட்டோ போட்டு நான் இங்க இருக்கேன், கிளாஸ் கேட்டுட்டு இருக்கேன், பகவத்கீதா கேட்டுட்டு இருக்கேன், நிறைய யாராவது 4 பேர் அனுப்பியிருக்கலாமா இருக்கும் தெரியல. எங்க போனாலும் ஒரு கிளிக் பண்ணி உடனே நம்மளோட குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்கிறது. இதே காரியத்தை நம்ம பகவான்கிட்ட பண்ணணும்னு வச்சுங்களேன், ஆஹா நல்ல அருமையான கிளாஸ் கேட்கறதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு பகவானே அப்படின்ட்டு ஒரு தேங்க்ஸ் நம்ம சொல்லிக்கிறது. இந்த கீதை கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு பாக்கியம் கொடுத்துருக்க பகவானே, இது மாதிரி பாக்கியம் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறது. இன்னைக்கு கிளாஸ் எனக்கு நல்லா புரியுது சுவாமி அப்படின்னு ஒரு தேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனுப்புறது. எனக்கு நல்ல காஃபி கிடைச்சது, நல்ல கிளைமேட் நல்லா இருக்கு, நல்ல மனுஷங்களை வந்து நான் சந்திக்கிறேன், நல்ல சாப்பாடு கிடைக்குது, என்னை சுத்தி இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, கூடவே வந்து கெட்டதும் கிடைக்கும் போது பகவானை என்னை டெஸ்ட் பண்றதுக்காக இதெல்லாம் நீ கொடுக்குற, துயரத்தை கொடுக்குற, துக்கத்தை கொடுக்குற, அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நல்லா பக்குவப்படுத்துறதுக்காக இந்த கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு அதுக்கும் ஒரு தேங்க்ஸ் பண்றது. எது வந்தாலும் பகவானை என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே. அவ்யபிச்சாரம்னா மாறாத பக்தியோட, நல்லது கொடுத்தாலும் பகவான் தான், கெட்டது கொடுத்தாலும் பகவான் தான். அம்மா வந்து நல்லதும் கொடுப்பாங்க, இனிப்பும் கொடுப்பாங்க, கூடவே வந்து பாத்தீங்கன்னா கசப்பு மருந்தையும். எனக்கு இது கசப்பு மருந்துனாவே சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. ஐயோ என்னெல்லாம் பண்ணிருக்கேன். எனக்கு மெமரிஸ்ல இப்ப நிறைய பழைய மெமரிஸ்ல நிறைய சின்ன குழந்தையில பண்ணதெல்லாம் நான் லெசனா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ வீட்டுல வந்து நான் தான் கடைசி பையன். இந்த அண்ணன்களும் அக்காக்களும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா காலை 2 பேரும் இப்படி இப்படி பிடிச்சிப்பாங்க, கையை பிடிச்சிப்பாங்க, உடம்பு ஒருத்தர் பிடிச்சிப்பாங்க. என்ன முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த சங்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வேப்ப இலைய அரைச்சி அதை வந்து கொடுப்பாங்க பாருங்க. ஐயோ வீடே கலவரம் ஆயிடும். அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு அடியும் விதையும் கொடுத்து கிள்ளி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா எதுக்காக, நமக்கு ஹிதம் கொடுக்கணும் தானே. வயிற்றுல இருக்கிற அந்த புழு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய புழுவா இருக்கும், அந்த புழுலாம் செத்து போகணுன்றதுக்காக தானே கொடுக்குறாங்க. இதே மாதிரி பகவான் என்ன பண்றாருன்னா அம்மா மாதிரி நமக்கு. அப்ப சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், நல்லது கொடுக்கும் போதெல்லாம் துள்ளி குதிக்கிறோம், ஆஹா ரொம்ப சந்தோஷம் பகவான் கொடுத்துட்டாரு அப்படின்னு. அதே நேரத்துல கெட்டது வரும்போது என்ன பண்ணணும், நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக நம்மள்ட்ட தேவையில்லாத பாப்பங்கள் இருக்கு, அந்த பாப்பத்தெல்லாம் நாசம் பண்றதுக்காக பகவான் இந்த கெட்டதை கொடுக்கிறார் அப்படின்னு அதையும் பிரசாத புத்தியோட ஸ்வீகாரம் பண்றது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ச குணான் சமதீத்யைதான். அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா இந்த பாவம் வந்துடுச்சு அப்படின்னா எது வேணா வரட்டுங்க, நல்லதோ கெட்டதோ, லாபமோ நஷ்டமோ, மானமோ அபமானமோ, சுகமோ துக்கமோ, எது வேணா வரட்டும், இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பகவானை வந்து பாத்தீங்கன்னா யாரு சரணாகதி பண்ணி எல்லாத்தும் பகவான் தான் கொடுக்கிறார் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் என்ன ஆகிறான், இந்த குணங்களில் இருந்து தாண்டி செல்கின்றான். எது குணம், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்கள் தான் மாயா. இந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும், இந்த குணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த குணங்கள் மாற 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 என்ன நடக்கும், இன்னைக்கு நல்ல சத்துவகுணம் போயிட்டு இருக்கு, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா சுகம் தெரியும். மெதுவா ரஜோகுணம் பிரவருத்தி ஆகும் போது என்ன ஆகும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஒரு மனசு வந்து அன்ஈஸியா இருக்கும். தமோ குணம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கும், ஒன்றும் புரியாம போகும், எல்லாம் தூங்கி போயிடுவோம், ஆலசியம் ஆயிடும். இது எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது.
இது எது நடந்தாலும் பகவான் பண்றார், பகவான் பண்றார், பகவான் பிரசாதமா நம்ம ஸ்வீகாரம் பண்றோம் அப்படின்னா இந்த சித்தம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா சமாதானத்தை அடையும். அப்படி யாரு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்றானோ அவன் இந்த குணங்களை பாத்தீங்கன்னா சமதீத்தியை தான் நன்றாக கடந்து செல்கிறான். கடந்து சென்று என்ன ஆகிறான்? பிரம்ம பூயாய கல்பதே. அப்படி எவன் பாத்தீங்கன்னா அந்த குணங்களை கடந்து செல்கிறானோ அவன் பிரம்மமாக ஆவதற்கு தகுதி உடையவனாக, சாமர்த்தியம் உடையவனாக ஆகின்றான். அதை கனெக்ட் பண்ணிக்கணும். அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கு? அமிர்தத்வாய கல்பதேன்னு சொல்லியிருக்கு. அதே நேரத்துல 26வது ஸ்லோகத்துல 14:26 சொல்லியிருக்கு பிரம்ம பூயாய கல்பதே, பிரம்மமாவதற்கு சாமர்த்தியம் உடையவனாகிறான்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சகிப்புத்தன்மையை சொல்லியிருக்கு. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு? போன ஸ்லோகமும் இந்த ஸ்லோகமும் சகிப்புத்தன்மையை பழகிக்கோன்னு சொல்லியிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா 26வது 14வது அத்தியாயத்தை சொல்லுது எப்படி சாமி சகிச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு இது சொல்லுது, சதா பகவானே சிந்தனை பண்ணிட்டு சதா காலமும் பாத்தீங்கன்னா பிரசாத புத்தியோட இருந்து எல்லா காலத்திலையும் மாற நன்றும் செய்வாய் தீதும் செய்வாய். நீ நல்லதும் கொடுப்ப கெட்டதும் கொடுப்ப. அதனால பாத்தீங்கன்னா என்னோட அம்மா மேல இருக்கிற அன்பு பாத்தீங்கன்னா எனக்கு மாறி போயிடுமா? அம்மா பாத்தீங்கன்னா கசப்பு மருந்து கொடுக்குறாங்கன்னு அம்மா இல்லை அப்படின்னு அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் எங்கேயோ ஓடி போயிட்டேனா? இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லதும் கெட்டதும் இந்த லைஃப்ல பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால எந்த இதுக்கும் பாத்தீங்கன்னா பகவான் மேல மாறாத பக்தியை வச்சுக்கிறது. இந்த பக்தியை சதா காலம் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அகம் ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? உள்ளுக்குள்ளார நானா இருக்கார். அதையே சேவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த குணங்களை தாண்டி போயிடலாம். வெளியில எது நடந்தாலும் அது எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ற சாமர்த்தியம் நமக்கு வந்துடும். குணாதீதனா ஆக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு. இதுக்கப்புறம் திரும்ப ரெஃபரன்ஸ் 14:26 எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 24 ஸ்லோகத்தை எடுத்துங்க. இங்க பாத்தீங்கன்னா 24 14வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். சமதுக்க சுகஸ்வஸ்தஹ சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹ துல்ய பிரியா பிரியோ தீரஹ துல்ய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹி. இந்த கம்பேரிசன் ஸ்லோகம்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 700 ஸ்லோகங்களையும் நம்ம பாத்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் பண்ணோம்னு வச்சுங்களேன். இப்ப நான் ஒரு ஸ்லோகத்தோட கனெக்ஷனாவே இதே அர்த்தத்தை உடையது ஒரு 3-4 சொல்ல முடியும். அப்ப மொத்தமா பகவத்கீதை பாத்தீங்கன்னா இது மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிட்டே வந்தோம்னு வச்சுங்களேன். ஒரு எல்லாத்தையும் சுருக்கணும் அப்படின்னா ரமண பகவான் பாத்தீங்கன்னா பகவத்கீதையை 55 ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா பகவத்கீதை பண்ணி வச்சிருக்காரு. மொத்தம் 55 ஸ்லோகம். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப 700 ஸ்லோகமா இருக்கே சுவாமி? இல்ல, இந்த ஒரு ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் சகிக்கிறது எப்படின்னு யாராவது கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா சொல்லுது சகிச்சுக்கோனா எப்படி சாமி சகிச்சுக்கிறது? யாராவது கேட்கலாம். வலிக்குது சாமி, வலிக்குது, பசிக்குது, நீங்க இன்னும் சகிச்சுக்கோனா எப்படி சகிச்சுக்கிறது? அப்படின்னா அதுக்குதான் பாத்தீங்கன்னா சொல்யூஷனா 26வது 14:26 என்ன பண்ணிட்டாரு? பக்தியை மாறாம வச்சுக்கோ. பகவான் கொடுக்குறாரு. அப்ப பகவான் கொடுக்குறாருன்னும் போது மன சமாதானம் ஆயிடும், சகிப்புத்தன்மை வந்துடும். பாருங்களேன், மனுஷங்க இங்க திருவண்ணாமலையில போன பௌர்ணமிக்கு நான் பாக்குறேன். என்ன மழை தெரியுங்களா? இங்க சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. தீபத்துக்கும் நல்லா மழை பெஞ்சுட்டு இருக்கு. ஆனா மக்கள் 12 மணிக்கு பாத்தீங்கன்னா கூட்டமா பாத்தீங்க அப்படின்னா மேல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. குளிர் வேற, ஜேன்னு நனைஞ்சுக்கிட்டே எல்லா மனுக்களும் பாத்தீங்கன்னா கிரி பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் என்ன பாவத்துல பண்ணிட்டு இருக்கான்? மழை பெஞ்சாலும் பெய்யட்டும், பகவானுக்காக நான் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா சபரிமலைக்காக பாத்தீங்கன்னா 48 நாள் விரதம் இருக்காங்க. காலையில இருந்து 3 வேளை குளிக்கணும். 3 வேளை காலங்கத்தால 4 மணிக்கு பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். சுடு தண்ணி எல்லாம் கிடைக்காது. பச்சை தண்ணியில எடுத்து ஊத்துறாங்க. எதுக்காக ஊத்துறாங்க? சாமிக்காக தான். ஓம் சக்தி கோயிலுக்காக பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்திரீகள் காலையில இப்ப போவோம். நான் கோயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இந்த ஓம் சக்தி இவங்க தான் பக்தர்கள் தான், பக்தைகள். எல்லா வெரைட்டியும் பீப்புள் இருக்காங்க. பாத்தீங்கன்னா அப்படியே அந்த முகத்துல காலையில ஒரு அந்த ஸ்நானம் பண்ணிட்டு ஓம் சக்தின்னு சொல்றதுனால 4 மணிக்கு எந்திரிச்சு அவங்களுக்கு பிராக்டிஸே இருக்காது. ஆனாலும் திடீர்னு இந்த விரத காலத்துல என்ன பண்றாங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்திரீகளும் காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு தலையில தண்ணி ஊத்திக்கிட்டு இங்க கோயிலுக்கு வராங்க. பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட முகத்துலயும் இருக்கிற அந்த தெய்வீகம் பாத்தீங்கன்னா அப்படியே கையெடுத்து கும்பிடலாம் மாதிரியே இருக்கும், தேவத்தை மாதிரியே இருக்கும் ஒவ்வொருத்தரும், ஸ்திரீகள் எல்லாம்.
அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனுக்காக வந்து பாத்தீங்கன்னா சகிச்சுக்கிறாங்க. அதே மத்த நேரத்துல வீட்டுல இருக்கிற லேடிஸ வந்து பாத்தீங்கன்னா, மத்த நேரத்துல அதே மாதிரி சபரிமலைக்கு போகாத மத்த காலத்துல புருஷர்களையும் நீங்க பச்சை தண்ணியில குடிக்கணும், எதுக்கு சில்னஸ் தண்ணியில குடிக்கணும், எதுக்கு 3 வாட்டி குடிக்கணும்னு கேட்பாங்க. ஈஸ்வரனுக்குன்னு வரும்போது சகிப்புத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்துருது. மலைய சுத்துறான், நடக்க முடியாத மலையில ஏறுறான், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி விரதம் மாதிரி விரதங்களை இருக்கிறாங்க, சஷ்டி விரதங்களை இருக்கிறாங்க, அம்பாளுக்காக வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி விரதம் இருக்கிறாங்க. அப்ப எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்தி ஒரு பார்ட் உள்ள வந்துருதோ அப்பக்கு வந்து பாத்தீங்கன்னா மர்மரிங் இல்லை யார்கிட்டையும். பாருங்க, பக்திக்காக போறவங்க யாரும் புலம்ப ஐயோ பகவான் இப்படி கொடுத்துட்டாரு, இவன் தானே எடுத்துக்கிட்டான். அப்ப எங்க பக்தி வருதோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஐயப்பா ஐயப்பா ஐயப்பான்னு ஒரே ஐயப்பாவை கத்திக்கிட்டு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு கத்திக்கிட்டு, குளிரா இருந்தாலும் மழையா இருந்தாலும் அருணாச்சலா அருணாச்சலான்னு கத்திக்கிட்டு கிரிவலம் போயிட்டு, அப்ப எந்த இடத்துல பக்தி வருதோ அப்ப அந்த துவந்துவங்கள் என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுது. அதை பத்தி அவங்களுக்கு தெரியாமையே போயிடுது. அப்ப துவந்துவங்களை சகிச்சுக்கணும் அப்படின்னா 26வது ஸ்லோகத்தை சொல்லிட்டார். 14:26 பக்தி தான் சாதனம் ஆயிடுச்சா. பக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைய பிராப்தி பண்ணும் போது அது பிரம்மமா மாறப்போகுது, சகுணமா இருந்தது நிர்குண பிரம்மமா மாறப்போகுது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 24வது ஸ்லோகத்துல சொல்ற சம துக்க சுக ஸ்வஸ்தஹ. இந்த வார்த்தையும் அப்படியே இங்க இருக்கு. இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த 2வது சாப்டர்ல இருக்கிற 15வது ஸ்லோகத்தையும் அப்படியே 24 14 24 லிட்டரலா அப்படியே இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா சம துக்க சுகஹா, எவன் வந்து பாத்தீங்கன்னா சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பாவிக்கின்றானோ அவன் என்ன ஆகிறானா ஸ்வஸ்தஹ. ரொம்ப அருமையான வார்த்தை. ஸ்வஸ்தம்னா என்ன அர்த்தம்னா ஸ்வஸ்மின் திஷ்டக இது ஸ்வஸ்தா, தான் தன்னில நிக்கிறவன். அப்ப நம்ம என்ன ஆகிறோம்னு கேட்டீங்கன்னா தான்ல ஏன் நிக்க முடியல தெரியுங்களா? தான்ல நின்னீங்கன்னா தான் சுகஸ்வரூபம். தூக்கத்துல இருக்கும், எதுவும் இல்லை, எவ்வளவு ஆனந்தமா தூங்கணும். அப்ப என்னுடைய சொரூபம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் எப்படிப்பட்டவன்னா ஆனந்த சொரூபம். இந்த ஆனந்த சொரூபம் எப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சகிச்சிக்க முடியல, சுகத்தையும் துக்கத்தையும் சகிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்ட்ரோவெர்ட் ஆயிடுறோம். அதனால தானா நிக்காம பாடியிலயோ மைண்ட்லயோ இந்திரியங்களையோ வெளி விஷயங்கள்லயோ நம்ம நிக்க ஆரம்பிச்சிடும். வெளியில இருக்கிறது எல்லாமே வந்து அனாத்ம விஷயங்கள், மாயா விஷயங்கள், அது எல்லாமே துக்கத்தை கொடுக்கக்கூடியது. இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் வந்து போகுங்க அப்படின்னு தூக்கி போட்டீங்கன்னா தானா நிக்க முடியும். ஸ்வஸ்தக வார்த்தை சொல்றார், எவன் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பாவிக்கிறானோ அவன் ஸ்வஸ்தனாகிறான், தன்னில் தான் நிற்பவனாகிறான். அவனோட திருஷ்டியில எப்படி ஆகுதுன்னா மெதுவா ஒரு பலம் கிடைக்க ஆரம்பிக்குதும். சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக, அவன் என்ன ஆகிறானா திருஷ்டி மாறிடுது, எல்லாம் பொய் தாங்க, எல்லாம் மாயாமயம். திரிகுணாத்மிகா மாயா என்ன பண்ணுதுன்னா எல்லாம் ஒரு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏதோ நடந்து போயிட்டே இருக்கு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்குள்ளார ஒரு பாவம் வந்துடும். சத்தியம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் தான் சத்தியம், பிரம்மத்துக்கு ஈஸ்வரனுக்கு அந்நியமா இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் பொய் அப்படின்னு பாவம் வந்ததுக்கு பிறகு சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக, மண்ணையும் பொன்னையும் என்ன பண்றாங்கன்னா சமமா பாவிக்கிறாங்க, எல்லாத்தையும் சமமா பாவிக்கிறாங்க. சாமி அது மாதிரி பாவிக்க முடியுமா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுல்தான் இருந்தான், நம்ம வித்யாரண்ய சுவாமிகள் விஜயநகர பேரரசுல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் மந்திரியா இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் பெரிய செயின்டா இருந்ததுனால அந்த சுல்தான் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து பெரிய ஞானின்றாங்களே, ஞானினா என்னப்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க மந்திரிட்ட கேட்கிறேன். ஞானி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க பொன்னையும் மண்ணையும் ஒன்றாக பார்ப்பவர்கள், தங்கமும் மண்ணும் அவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ற. தங்கத்தையும் மண்ணையும் ஒன்னா பாக்குறவன பைத்தியமாவன், அது மாதிரி ஒருத்தன் பார்க்க முடியுமா அப்படின்னு சுல்தானுக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி வருது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வா அப்படின்ட்டு இவர் வித்யாரண்ய சுவாமி முன்னாடிலாம் ஓப்பன் பாத்ரூம் தானே, எங்கேயாவது காட்டு பக்கம் ஒதுங்குவாங்க. அப்ப இவர் வித்யாரண்ய சுவாமி என்ன பண்ணிருக்காரு, காலையில வந்து பாக்குறதுக்காக வந்து வெளில போறதுக்காக போறார், டாய்லெட் போறதுக்காக. இவங்க என்ன பண்றாங்க, 2 கோல்டு பார்
இவர் டாய்லெட் போற இடத்துல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பாரா செங்கலா வந்து பாத்தீங்கன்னா கோல்டுலயே அங்கங்க போட்டு வைக்கிறாங்க. இவர் ரியாக்ஷன் என்னன்னு பாக்குறதுக்கு இவர் என்ன பண்ணாரு, போனாரு 2 கோல்டு பார் எடுத்து செங்கலை எடுத்து வச்சு அதுக்கு மேல உட்காந்து டாய்லெட் போயிட்டு வந்துட்டாரு. சுல்தானுக்கு புரிஞ்சு போச்சு, ஐயோ ஐயோ இது மாதிரிலாம் கூட ஒரு ஆட்கள் இருப்பாங்களா அப்படின்னு. திருஷ்யம் தானே எல்லாம். நம்ம தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் நம்ம தான் கொடுக்கணும். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா உன்னை வேல்யூ இல்லாம பண்றேன், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா உன்னை வேல்யூ ஆக்குறேன். இந்த ரெண்டுத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் திருஷ்யம் இது எல்லாம் பொய் அப்படின்னு ஒருத்தர் பாவிக்க ஆரம்பிச்சாருன்னா, தங்கமும் ஒண்ணுதான், மண்ணும் ஒண்ணுதான், கல்லும் ஒண்ணுதான். லோஸ்ட அஸ்ம காஞ்சனக, கல்லு மண்ணு தங்கம் எல்லாம் ஒண்ணுதான். மண்ணோட ஒரு வெரைட்டி, கல்லோட ஒரு வெரைட்டி தானே தங்கம். நவரத்தனங்கள் எல்லாமே பூமியில இருந்து தானே வருது, எல்லாமே பிருத்திவி தத்துவம் தானே. ரமண பகவான் சொல்றாரு, பஞ்சபூத்தங்களுக்கு அந்நியமா வேற ஒரு பூத்தத்தை பாத்தியோ இருக்கோ அப்படின்னு. எல்லாம் ஒண்ணுதாங்க. ஃபுட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்னம் தான். கல்லு மண்ணு எல்லாம், மாணிக்கமும் கல்லு மண்ணும் தங்கமும் எல்லாம் மெட்டல், எல்லா மெட்டலும் வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவி தத்துவம் தான். பஞ்சபூத்தங்கள் கண்ணியமா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை அப்படின்ற புத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். அப்படி வந்ததுக்கு பிறகு துல்லிய பிரியா பிரியோ அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லோகத்துல சுகதுக்கம் மட்டும் கொடுத்துருக்கு நமக்கு. 14வது சாப்டர்ல ஆச்சாரியர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, துல்லிய பிரியா பிரியோன்ற பிரியமானது பிரியமில்லாதது இந்த ரெண்டுத்திலையும் சமத்தன்மையை உடையவனா, துல்லிய பாவம் உடையவனா தீரக, எந்த தீரன் இருக்கிறானோ அவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா, துல்லிய நிந்தா ஆத்ம சம்ஸ்துதி. அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, சில பேர் மாலை மரியாதை பண்ணுவாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, செருப்பு எடுத்து அடிப்பாங்க, செருப்பு மாலை போடுவாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க. அப்ப ரெண்டுமே நடக்கும். துல்லிய நிந்தா, நிந்தாவும் நடக்கும், ஆத்ம சம்ஸ்துதி மாலை போட்டு காலில் விழுந்து நமஸ்காரமும் பண்ணுவாங்க. இந்த ரெண்டுத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அவன் சமநிலையை இருக்கிறான், அவன் தான் சொஸ்தமாகறான், அவன் தான் இதை எல்லாத்தையும் தாண்டி போறதுக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், முன்னாடியே பிளான் பண்ணணும். இப்படித்தான் நடக்கும். நான் வந்து ஒரு 17வது வருஷத்துல 2017 வைண்ட் அப் பண்ணிட்டு நிஷ்டைக்கு போயிடலாம் அப்படின்னு நான் கிளம்பிட்டேன். கிளம்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதுக்கு மேல வந்து பாகேஸ்வருக்கு மேல வந்து ஒரு இடம் இருக்கு, ஒரு பெரிய பீக் மலை, ஸ்னோஃபால் ஆகிற இடம். ஒரு பெரிய அருமையான வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணபதி டெம்பிள் ஒன்று, பெரிய யோகம் அபியாசம் பண்றதுக்கான கோயில். அந்த இடத்துல ரொம்ப ஐசோலேட்டடான பிளேஸ் அது, ஏகாந்தம். அந்த இடத்துல ஒரு ரிசர்ச் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப தனியாக வச்சிருக்கு, யாருக்கும் தெரியாது அங்கே இருக்கிறது. நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு நல்லா ரிட்டர்ன் வரேன். நான் கீழே இறங்குறேன். கீழே இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு ஆட்டோக்காக யாராவது ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னு, பஸ்ஸே இருக்காது அங்கெல்லாம். நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் போகிறது ஒரு 25-30 கிலோமீட்டர் போகணும். ரொம்ப க்ஷீணமாயிருக்கு உடம்பெல்லாம். நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரிசர்ச் சென்டரோட இவர் டைரக்டர் அவர் என்ன பண்ணுறாரு, ஜீப்பில் வந்து காரில் வெளியில் வராங்க. வெளில வந்தோடனே என்னை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் காரை வந்து நிப்பாட்டிட்டு என்கிட்ட வந்து பேசினார். நான் பேசும்போது நான் இது மாதிரி அப்படின்னு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனேயே சாஷ்டாங்கமாக என்னை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் என்னை பார்த்து இன்னும் பேச்ச ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் சொல்கிறார், சுவாமி உங்களை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடைஞ்ச மகாபுருஷர் மாதிரி தெரியுது. ஒரு தபஸ்விக்குன்னு ஒரு வேஷம் இருக்கும். நம்ம தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அது ஒரு 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 கலையை கொடுத்துரும். அப்போ அவர் வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து நேராக காலில் விழுந்து, உங்களை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடைஞ்ச போஞ்சா ஹுவா ஆத்மி ஐசா லக்ராய சுவாமிஜி சப் போஞ்சா ஹுவா. அவரே எனக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. நான் அடைஞ்சேன்னா அடையலான்னு எனக்கு தெரியும், ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரனை விட்டு கொஞ்சம் ஏதோ ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து ஒரு டீயை கொடுத்து இது பண்ணிட்டார். அவரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க. வந்தவங்கெல்லாம் என்னை நமஸ்காரம் பண்ணி எல்லாம் இது பண்ணாங்க. எனக்கு தெரியும் இந்த ஸ்லோகங்கள்லாம் உங்களுக்கு நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் நிறைய கீதாவை திரும்ப திரும்ப உருட்டியிருக்கேன். அப்போ இது எல்லாம் எனக்கு தெரியும். நான் நிதித்தியாசனத்தில் இருக்கேன், பாவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் வரும், மாலை மரியாதையும் கிடைக்கும், போகும்னு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க போனதுக்கு பிறகு நான் ஒரு பஸ் வந்துச்சு, பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். உட்காந்து ஒரு 10-15 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து ஒரு ஸ்திரீயும் ஒரு பையனும் இருக்காங்க. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன யாரையும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு மனசு ஃபுல்லாக ஓங்காரம் போயிட்டே இருக்கு. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியவே இல்லை.
ரொம்ப நேரம் கழிச்சு ஒரே சத்தமா இருக்கு ஏதோ அப்படின்னு நான் யாரு அப்படின்னு திரும்பி பார்க்கிறேன். அந்த அம்மா என்னதான் திட்டிட்டு இருக்காங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மாலை மரியாதை பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து காலில் நமஸ்காரம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ண சொல்லி, அதே 15 நிமிஷம் கழிச்சு சாதாரண ஒரு ஸ்திரீ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்னியாசின்னு வந்துட்டாங்க. இது மாதிரிலாம் இந்த இடத்த கூட விட்டு கொடுக்க முடியும். அவங்களுக்கு வந்து அந்த ஜன்னல் சீட்டு வேணும் போல இருக்கு. எனக்கு அவங்க கேட்டது கூட எனக்கு தெரியல. நான் ஓங்காரத்துல மனசுக்குள்ளார போயிட்டு இருக்கு. என்கிட்ட வந்து சுவாமி இந்த சீட்டை கொடுங்கன்னா நான் கொடுத்துட்டு வேற பக்கம் போய் உட்கார்ந்துருப்பேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த சீட்டை வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு சீட்ல உட்கார்ந்துருக்கேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சன்னியாசின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சன்னியாசின்னா இதை கூட விட முடியல. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, அடப்பாவுமே, அதாவது எதுலையுமே பிடிப்பு இல்லாதவன் தான் சன்னியாசி. நான் என்ன பண்ணேன், அப்படியே எந்திரிச்சு போய் இன்னொரு இடத்துல உட்காந்துட்டு நான் சீட்டு மேல ஏதாவது அபிமானம் இருக்கா என்னன்னு. அப்போ ஒரு இடத்துல மாலை மரியாதை கிடைக்கும், அதுக்கு அடுத்து 10 நிமிஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நிந்தனை கிடைக்கும். நம்மள வந்து சன்னியாசி, நீலாம் ஒரு சன்னியாசியான சாதாரண ஒரு ஆஃப்டர் ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாங்க. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் நடந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சமபாவனையில இருக்கணும். ஒரு என்னாச்சு அப்படின்னா நர்மதா பரிக்கிரமம் பண்ணிட்டு இருக்கேன். நர்மதா பரிக்கிரமம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு நியமம் வச்சிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நர்மதா பரிக்கிரமம் பண்ணும்போது இதெல்லாம் கேட்டுங்க. சாமி வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம சம்ஸ்துதி பண்ணிக்கிட்டு இருக்கா, தன்னையே பிரசம்சா பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. தர்மத்தையும் பக்தியை நேற்று பேசும்போது அதான் நான் நினைச்சுக்கிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்களை முன்னாடி எது பண்ணாலும் வெளியில தெரியாமையே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தர்மாத்மா வந்து என்கிட்ட வந்தார். என்னோட பெரியவர், ஒரு வெல்விஷர் மாதிரி. அவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, நீ பண்ற தர்மத்தையும் பக்தியையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா மற்றவனுக்கு தெரியவே தெரியாது, இது மாதிரி பண்ணணும்னே தெரியாது. அப்போ நீ வந்து பாத்தீங்கன்னா பண்றத வந்து ஒரு பேனர் வைக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அன்னதானம் பண்றோம் ஒரு பேனர் வச்சீங்கன்னா மற்றவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்ணணும்னு தோணும். ஓஹோ இதெல்லாம் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு. அப்ப நீங்க நான் கிளாஸ்ல எங்கெல்லாம் எதையெல்லாம் சொல்றனோ அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, தன்னை உபமையா வச்சுக்கிட்டு தான் நான் மற்றவங்களை வந்து ட்ரீட் பண்ண முடியும். நான் என்ன பண்ணி எனக்கு என்ன அனுபவம் வருதோ அந்த அனுபவம் உங்களுக்கும் வரணும். நீங்களும் நான் பண்ற காரியத்தெல்லாம் பண்ணணும்ன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்றது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நர்மதா பரிக்கிரமத்துல ஒரு விரதம் இருக்கேன். ஆரம்பிக்கும் போதே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அயாச்சிதம் அப்படின்னு ஒரு நியமத்தை வச்சுட்டேன். நான் கேட்க மாட்டேன். யாத்திரையில வந்து எதுவுமே இருக்காது. எனக்கு ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்காமல் என்ன ஃபுட்டு கிடைக்குதோ அதுதான் எடுத்துப்பேன் அப்படின்னு நான் வந்து நியமத்துல இருக்கேன். நான் ஒரு 6 மாசம் ஆச்சு. 6 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா சுத்தி வந்துட்டேன். இந்த அகங்காரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த அகங்காரம் ரொம்ப மைன்யூட், நமக்கே தெரியாது. இந்த அகங்காரம் என்ன பண்ணுச்சுன்னா எனக்குள்ளார ஒரு கர்வத்தை உண்டு பண்ணிருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சோல் நம்மெல்லாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜீவனை வந்து பாத்தீங்கன்னா 6 மாசமா எந்த ஃபுட்டும் கேட்காம யதேஷ்டமா எது வருதோ, ஈஸ்வர அனுகிரகத்துல எது சம்பவிக்குதோ அதை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்குள்ளார ஒரு பெரிய ஒரு கர்வம் வந்துச்சு. வந்ததுக்கு பிறகு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜபல்பூர் பக்கத்துல நரசிங்பூர் ஜில்லான்னு ஒண்ணு இருக்கு. அங்க ஒரு சுவாமியை வந்து நான் போய் ஆசிரமத்தை சேர்றேன். நைட்டு வந்தோன்னே அந்த பாபா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய யோகி சந்திர நாடின்னு சொல்ற நாடியை வந்து பிரயோகப்படுத்துறவர் இப்போ இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய யோகி, பஞ்சாபி. அந்த சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா எதையுமே சாப்பிடறது இல்லை, வெறும் டீ மட்டும்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவுதான் சாப்பிடுவார். கொஞ்சோண்டு ஒரு 20 ml 30 ml தான் சாப்பிடுவார். நான் அவங்க யாரும் அவர் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை, தூங்கியும் பார்த்தது இல்லை. என்ன ப்ராப்ளம்னா அவர் கூட இருந்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூங்க விட மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். இப்ப நான் பேசுற மாதிரியே அவர் பேசிக்கிட்டே இருப்பார், நல்ல விசாரம் பண்ணுவார். நான் என்ன பண்ணேன், சாப்பிடாம இருக்காரு எப்படி இது அப்படின்னு உட்காந்து அவர் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அவர் என்கிட்ட கேட்டார், சுவாமி என்ன பண்றீங்க, என்ன அனுபவம் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், அனுபவம்லாம் இல்லைங்க, நாங்க அனுபவத்தை பிரதானமா வைக்கிறது இல்லை, எக்ஸ்பீரியன்ஸரை தான் நாங்க பாக்குற முடியும், எக்ஸ்பீரியன்ஸை கவனம் இல்லை. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு எது வந்தாலும் அதை பத்தி அக்கறை இல்லை சுவாமி அப்படின்ட்டு. இல்லை இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு டே டு லைஃப் வந்து ஒன்று வச்சிருப்பீங்கல்ல என்ன அப்படின்னு. நான் சொன்னேன், இது மாதிரி அயாச்சிதம், ரொம்ப கர்வம் உள்ளுக்குள்ள வெளியில தெரியவே தெரியாத மாதிரி. நான் வந்து பாத்தீங்கன்னா கேட்காம எனக்கு என்ன ஃபுட் வருதோ அதுதான் எடுத்துப்பேன். ஓ ரொம்ப சூப்பராச்சே, அப்ப மத்தியானம் என்ன பண்ணுவீங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கேயாவது ஒரு படித்துறையில போய் உட்கார்ந்து என்னுடைய சந்தியா வந்தனத்தை நான் பண்ணுவேன்.
சந்தியாவந்தனம் பண்ணும்போது யாராவது கூப்பிட்டு ஃபுட்டு கொடுத்தா மட்டும் கேட்டாலுடைய நான் கேட்க மாட்டேன், அவங்க கூப்பிட்டு கொடுத்தா வாங்கிப்பேன் அப்படின்னு. அவர் சொன்னார், இது என்னது ஏமாத்துக்காரனா இருக்கு, இவ்வளவு பேர் வேஷதாரியா இருக்க. எனக்கு 6 மாசமா நான் என்ன பண்ணிருக்கேன், இதை ஒரு பெரிய கர்வமா நான் வந்து பாத்தீங்கன்னா சிரேஷ்ட தன்மையா என்ன நான் நினைச்சுக்கிட்டு இருந்தது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இது என்ன மோசமா இருக்கு, பெரிய மோசக்காரனா இருக்கியே, வேஷதாரியா இருக்கே, பாக்கண்டியா இருக்கேன்ட்டார். அடப்பாவி மனுஷா, என்ன ஒரே வார்த்தையில பாக்கண்டியா. நான் நினைச்சா அவர் என்ன வந்து ரொம்ப ஸ்துதி பண்ணி பெருசா பேசுவாருன்னு நினைச்சா ஒரே அடி டவுன் அடிச்சிட்டார். என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா நீ வந்து ஈஸ்வரன் கொடுப்பாரு அப்படின்னு 2 ஊருக்கு நடுவுல எங்கேயாவது தங்கி சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு இருக்க வேண்டியது தானே. ஈஸ்வரன் வந்து எங்கேயாவது கொடுக்கணும்னா கொடுக்கட்டுமே அங்கேயும். நீ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல இருக்கிற இதுல வந்து காட்ல போய் நிப்ப, படித்துறையில போய் நிப்ப, நீ சந்தியாவந்தனம் பண்ணுவ. அதையெல்லாம் தர்மக்ஷேத்திரம், அங்க இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பக்தர்கள் இருக்காங்க. அப்போ ஒரு சன்னியாசி வந்து மத்தியானத்துல ஒரு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு முடிச்சாருன்னா யாரோ ஒருத்தர் போறவங்க வரவங்க சாமி சாப்பிட்டீங்களான்னு கேட்காம இருப்பாங்களா? நீ கேட்க மாட்ட, ஆனா இன்டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீ உண்டு பண்ணிருக்க அப்படின்னு. ஆமா இல்ல, வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் போற இடத்துல வந்து ஒரு சாமி வந்து பாத்தீங்கன்னா இருக்கார், டீ கடையில நிப்பார், கேட்கவே மாட்டார். என்ன பண்ணுவாருன்னா நிறைய பேர் வருவாங்க, யாத்ரீகர்லாம் வந்து டீ சாப்பிடுவாங்க, இவர் ஓரமா நின்றுட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்போ யாரோ ஒருத்தர் தர்மியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சாமி டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்கல்ல, கேட்டோன்னா அவர் ஓகே அப்படின்னு டீ சாப்பிடுவார். இவர் கேட்கல, நீங்க டீ வேணான்னா எதுக்கு கடையை வாசல்ல போய் நிக்கணும் அவங்க பாக்குற மாதிரி. எனக்கு உடனே ஸ்பார்க் ஆச்சு, இதே காரியத்தை தான் நம்மளும் பண்ணியிருக்கோம். நான் அப்போதான் முடிஞ்சு வச்சு, சாமி இப்ப என்ன பண்ணணும், நான் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னா, அவர் சொன்னார் என்னன்னு கேட்டீங்கன்னா, இனி யாத்திரை பண்றத வந்து 2 படித்துறைக்கு நடுவுல, ஊருக்கு நடுவுல பண்ணு. 2 ஊர்னா கிராமங்கள், சின்ன சின்ன கிராமங்கள். அப்ப கிராமத்துக்கு நடுவுல 2 கிராமத்துக்கும் நடுவுல வந்து 10 கிலோமீட்டர் கேப் இருக்கும். நடுவுல எங்கேயாவது பண்றீங்கன்னா ஒரு ஈக்காக்கா இருக்காது, நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. ஜபம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புனாரு. நான் அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன். என்ன சுவாமி நடக்கும்னு, நான் சொல்றத கேளு, அடுத்த கரைக்கு வர வரைக்கும் நீ என்ன பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணு அப்படின்னு. சரி சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆச்சாரியார் சொல்றாரு அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணிட்டு, அன்னைக்கு கிளம்புனதுல இருந்து நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்குள்ளார போய் மத்தியானம் ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. மத்தியானம் நடுவில் தங்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஃபுட்டு தான் கிடைச்சது, மத்தியானம் மட்டும்தான். இப்ப சாமி என்ன பண்ணிட்டார், அதுலயும் கை வச்சிட்டார். முடிஞ்சு போச்சு. என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊருக்கு நடுவுல இருந்து பண்ணுவேன். அப்புறம் அந்த ஊர் வரும்போது படித்துறையை தாண்டி நான் என்ன பண்ணுவேன், போயிட்டே இருப்பேன். அப்ப கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த பாடி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 11:30 இருந்து ஒரு 12:30 வரைக்கும் 1 மணி வரைக்கும் என்ன பண்ணுவோம், ஃபுட்டு கொடுத்து ஹேபிட். எல்லா ஆசிரமங்கள் எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு 11:30 இருந்து 12:30 1 மணிக்குள்ளார ஃபுட்டு கிடைச்சோம். இந்த மைண்ட்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11:30 இருந்து ஃபுட்டு கிடைச்சிரும் அப்படின்னு இதுல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, சாஃப்ட்வேர்ல பண்ணிருக்கோம், ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கு. இது என்ன கேக்குதுன்னு கேட்டா, 11:30 மணி வரைக்கும் சாப்பாடு கிடைக்குமா, யாராவது கொடுப்பாங்களான்னு மனசு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார ஒரு அரிப்பு உண்டாயிருது. ஃபுட்டு. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நிக்க கூடாதுன்ட்டாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஃபுட்டு கிடைக்கல. ராத்திரியில போனா ஏதோ தெய்வாதீனமா ஏதோ கிடைக்கும். இப்படி போயிட்டே இருக்கும்போது 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 4 நாள் 5 நாள் ஆச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் 1 வாரம் 10 நாள் ஆகும்போது ஒரு மேஜிக் நடந்துச்சு. என்ன மேஜிக் அப்படின்னா, இந்த மைண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு, இவன் வந்து பாத்தீங்கன்னா 11:30 இருந்து 1 மணிக்குள்ளார ஃபுட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு இதுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு இந்த மைண்டுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, 12:30 இருந்து கதறும், ஃபுட்டு கொடு. இந்த குழந்தைங்க வந்து காலை பிடிச்சிக்கிட்டு அடம் பிடிக்கிற மாதிரி இந்த மனசு என்ன பண்ணும், அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கும். மெதுவா 1 மணி ஆகும், பீக்குக்கு போகும், ரொம்ப அடம் பிடிக்கும். எனக்கு ஏதாவது சாப்பிடக்கூட, உடம்புல ரொம்ப தளர்ச்சி ஆயிடும், உடம்பு நடக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சுவாமி சொல்லியிருக்காரு, நிக்காம நடந்துகிட்டே இரு அப்படின்னு. உடம்புல எனர்ஜியே இருக்காது, நடந்துகிட்டே இருப்பேன். 20, 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நடந்துகிட்டே இருப்பேன். அப்போ 1 மணி ஆகும், 2 மணி ஆகும் போது ஒரு மேஜிக் நடக்கும். நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு என்ன திருப்தியானது உண்டாகுமோ, ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டோம், பரம திருப்திங்க அப்படின்னு நம்ம எதை சொல்றோமோ அதே மாதிரியான திருப்தி சாப்பிடாமையே வந்து பாத்தீங்கன்னா
1:30 மணி 2 மணிக்கு எனக்கு பிராப்தி ஆயிடும். 2 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தம் ஆயிடும் சாப்பிடாமையே. இப்பதான் தெரிய ஆரம்பிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 11:30ல இருந்து 1 மணி வரைக்கும் கொடுக்கணும்னு நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த மனசு தான் கேம் பண்ணுது, பெரிய கேம். அப்ப இந்த மனசுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எப்ப வேணாலும் ஃபுட்டு கொடுப்பேன், கொடுக்கும்போது சாப்பிட்டுக்கணும். எனக்கு அதான் சிஸ்டம் வந்துருச்சு. எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. யாரு எப்ப கிடைக்குதோ தெரியாது, தெய்வாதீனமா கிடைக்கிறது. அப்படி வந்ததுக்கு பிறகு இந்த மனசுக்கு வந்து புரிஞ்சு போச்சு, சுவாமி எப்ப வேணாலும் ஃபுட்டு கொடுப்பார், இந்த டைம்லாம் வந்து இல்லை அப்படின்னு. அது என்ன பண்ணிடுச்சு, நான் ஃபுட்டு கேட்கறத நிப்பாட்டிடுச்சு. அப்ப மைண்ட் வந்து நிப்பாட்டிடுச்சு. அப்ப மிச்சம் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, பசி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மனநிலை இருக்கோ அதே மனநிலை அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். மனம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலப்படாம போயிட்டு இருக்கும். இந்த பாடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிசம் இருக்கு. இந்த பாடி என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க வந்து நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஹேபிட், 3 வேளை சாப்பிடுறீங்க அப்படின்னா அது கரெக்டா 3 வேளைக்கு ஏற்ற மாதிரி பாடி பசிக்கும். 2 வேளை சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்டா 2 வேளைக்கு பசிக்கும். 1 வேளை சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா 1 வேளைக்கு கரெக்டா பசிக்கும். எப்பவாவது எப்ப வேணாலும் சாப்பிடுவீங்க ஒரு நாள்ல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பாடி வந்து அட்ஜஸ்ட் ஆயிடும். பெரிய மெக்கானிசம் இந்த பாடியில ஒண்ணு இருக்கு. அப்ப நீங்க என்னன்னா பாடியும் ஒரு 4-5 நாள், ஒரு வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அக்செப்ட் ஆயிடுது. இந்த மைண்டும் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணா கொடுப்பாருன்னா அடம் பிடிக்காம வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் ஆயிடுது. இந்த ரெண்டும் சித்திச்சிருது. அப்ப இதே மாதிரிதான் ஒவ்வொரு காரியத்திலும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் யாத்திரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிளசன்ட் ஆச்சு. ஒரு 10 நாள் தான் சஃபர் ஆனேன். 10 நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணா ஃபுட்டு கிடைக்கும், பிரச்சனையே இல்லை. மனசு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட சிந்தனையில ஓங்காரத்துல அழகா போயிட்டே இருந்துச்சு. எப்ப ஃபுட்டு கிடைக்குதோ அப்ப எடுத்துப்பேன். ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னா அதை பத்தி பெரிய ஒரீஸ் இருக்காது. மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கேம் ஃபேக்டரா இருக்கு. அப்ப நம்ம இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தோட சுகதுக்கத்துக்கு காரணம் எது அப்படின்னா பாடி இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, பாடி இல்லை. 48 நாள் வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களோ 48 நாள்ல முதல் 4 நாளுக்கு சஃபர் ஆவாங்க. அதுக்கப்புறம் 40 நாள் பெரிய இதாயிடும். அதே மாதிரிதான் நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதை விரும்புறீங்களோ அதை கொஞ்சம் அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கேம் நிப்பாட்டிடும். அப்ப மைண்ட் கேம் தான் இந்த சகிப்புத்தன்மைன்றது மைண்ட் கேம். இந்த மைண்ட் சாந்தமாயிடுச்சு அப்படின்னா ஸ்வஸ்தா என்ன ஆயிடலாம், ஸ்வஸ்தமா ஆயிடலாம். நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்றீங்க இதுக்கு வேல்யூ இவ்வளவு அப்படின்னு. நம்ம வேல்யூ கொடுக்குறோம், ஒவ்வொன்றுத்துக்கும் வேல்யூ கொடுக்காம நீங்க உதாசீனப்படுத்தி பாருங்க, அது உங்களை துக்கமும் படுத்தாது, சுகமும் கொடுக்காது. ரெண்டுத்திலையும் சமநிலையை வந்து நம்ம அடைய முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா உபதேசம். நீங்க ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை, ரெகுலரா பண்ற காரியத்தை பிரேக் பண்ணி பாருங்க. இந்த ரெகுலரா நீங்க எது பலகீனமா வச்சிருக்கீங்களோ, எனக்கு இதுதான், எனக்கு சுகம் கொடுக்கணும்னா இது இருக்கணும், இது இருந்தாதான் அப்படின்னு நிறைய கண்டிஷனல் மோட்ல நம்ம இருப்போம். அந்த கண்டிஷனல் மோட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், பிரேக் பண்ணி பாருங்க. முதல்ல 2-3 நாள் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் ஓகேவா இருக்கும், அதுக்கப்புறம் அது ஈஸி ஆயிடும் உங்களுக்கு ப்ராக்டிஸ். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா தானா நிக்கணும் அப்படின்னா இந்த மைண்ட் கேமை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆஃப் பண்ணணும். அதுக்காக தான் இந்த சகிப்புத்தன்மையை சொல்றது. அதுக்காக தான் இந்த ஸ்லோகமும் சொல்லுது. குணாதீதனாகணும் அப்படின்னா இந்த லோகம், இந்த தேகம் இதெல்லாம் தாண்டி போகணும் அப்படின்னா முக்கியமான சாதனை சமத்தன்மை, சித்தத்தோட சமத்தன்மை. அந்த சித்தத்தோட சமத்தன்மையை அடைகிறதுக்கு முக்கியமான சாதனம் திதிக்ஷான்னு சொல்லக்கூடிய சகிப்புத்தன்மை அப்படின்னு புரிஞ்சு. சகிப்புத்தன்மை, சகிப்புத்தன்மையிலிருந்து மனதோட சமநிலை, மனசோட சமநிலையிலிருந்து ஆத்மாவை பத்தின ஞானம், நிஷ்டையை கூடுறது. நிஷ்டை கூடிச்சுன்னா மோட்சம், அதுதான் மோட்சம் அப்படின்னு மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதனால சகிப்புத்தன்மைன்னு ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. ஆச்சாரியர் சொல்லியிருக்கார், இந்த சகிப்புத்தன்மை தான் எதுக்கு கொண்டு போகுது, மோட்சத்தை அடைவதற்கு சாமர்த்தியத்தை உண்டு செய்வதா இருக்கு அப்படின்னு புரிஞ்சு. மறுமறிங் பண்ணாம, எதிர்ப்பு காட்டாம, ஈஸ்வர பிரசாதமா ஈஸ்வரனை சேவிச்சுக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் சுவாகா பண்ற, ஏத்துக்கிறார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.
गीता शास्त्रमिदं पुण्यं यः पठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः। गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च। मलनिर्मोचनं पुंसा जलस्नानं दिने दिने सकृत् गीताम्बसि स्नानं संसारमलनाशनं। गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता भारतामृतसर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतम्। गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवाम्। ओम इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णं। श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। நமஸ்கார். ஜி கேட்டுட்டு போயிடாதீங்க ஜி. கேட்டுட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா பலன் கொடுக்காம போயிடும். இது எல்லாம் பகவான் சொல்றது எல்லாமே புரிஞ்சா போதும்ன்றதுக்காக இல்லை, இதெல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், கொண்டு வரணும். ஹரி ஓம்.